இப்ப செய்திக்கு நான் கடந்து போறேன், கவனிங்க. இந்த செய்தியிலும் கூட ஒரு சில பிட்டமா சொல்றேன். ஒரு அம்மா கிட்ட கேட்டாங்க, புது வருஷம் வந்துருச்சுங்கய்யா, நான் எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணட்டும்னு கேட்டாங்க. செய்தி ஆரம்பிக்குதுப்பா, இதுதான் செய்தி. நம்பர் 1 போட்டுவாங்க. முதல் பாயிண்ட் இதுதான். புது வருஷம் ஆரம்பிச்சாச்சு, உபவாசம் மொத்தம் தலைப்படுங்க, சும்மா ஒரு அவுட்லைனுக்கு. எத்தனை நாள் உபவாசம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்திருக்கிறார், நிச்சயமாகவே 2012 எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று உங்களுக்குள்ளே விசுவாசம் இராவிட்டால் கட்டாயம் உபவாசம் போடுங்க. கட்டாயம் உபவாசம் போடுங்க. ஆனா அந்த உபவாசத்தினால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஜனவரி 7ஆம் தேதியோட நின்று போயிடும். அந்த உபவாசோட விளைவு எவ்வளவு? அதே கஷ்டம் தான். உபவாசம் போட்டு கர்த்தர்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா, புரியுதுங்களா, அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஆகவே உங்கள் நம்பிக்கை உபவாசத்தின் மீது போகக்கூடாது. உபவாசத்தின் மீது போகக்கூடாது. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, திரும்பி பார்க்க வேணாம். உடனே ஒரு திரும்பி அவங்க தான் நோண்டிட்டு இருக்காங்க, நோண்டட்டும். உபவாசத்தின் மீது போக வேண்டாம். அப்ப நம்முடைய காரியம் எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, உபவாசத்தை விட வல்லமை வாய்ந்த ஒன்று இருக்கிறது. அதன் பேர் தான் என்னது? விசுவாசம். ஆகவே நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. 2012 நிச்சயமா நான் நல்லா இருப்பேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை திரும்ப 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 சொல்லி உங்க இருதயத்தின் ஆழத்துல அதை எவ்வளவு சீக்கிரம் எழுத முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க எழுதிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நல்லா வச்சுட்டீங்களா? அவே உபவாசம் ஒரு முக்கியம் அல்ல. நீங்க உபவாசம் போடுறதுனால நான் தவறு சொல்லவும் இல்லை. உபவாசம் போட்டா தான் என் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீங்க அது தலையா எனக்கு சரியா படல. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, உங்க உபவாசமே எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அது ஒரு பகுதியில் அது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவது போல எனக்கு தோணுது. கர்த்தர் தரமாட்டாரு, நான் உபவாசம் போட்டா தான் தருவாருங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னாவே அதுவே நீங்கள் தேவன் மீது முழுமையான ஒரு நம்பிக்கையை வைக்கல அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய மனக்கண்ணுக்கு அது தோணுது. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அதனால உங்கள் உபவாசமே உங்கள் ஜெபத்துக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது. ஜெபத்துக்கு பதில் எதனால வருது? விசுவாசத்தினால் வருது. ஐயா கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் எங்க வருது? உன் உபவாசமே உன் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துமே. ஆனால் நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், திருச்சியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 40 நாள் ஒரு அம்மா ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றாங்க. நல்லா கவனிங்க, புது வருஷ ஆசீர்வாதத்துக்காகவே ஜெபம் பண்றாங்க. டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வீட்டில் ஒரு ரகலை வருது, ஒரு பிரச்சனை வருது. அந்த அம்மா சொல்லுது, நம்ம எங்க உருப்பட போறோம் அப்படிங்குது. நம்ம எங்க இந்த 40 நாள் நீ ஜெபம் பண்ணது எதுக்காக? நீ உருப்பொண்ணுங்கிறதுக்காக தான் நீ போட்ட. இப்ப 40 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சண்டை வந்தோன்னே, இது எங்க உருப்பட போகுது, இந்த வருஷம் எங்க நம்ம உருப்படியாக போறோம் அப்படி நீ சொல்லிட்டா. நீ 40 நாள் பண்ண ஜெபத்தை கர்த்தர் நாசமாக்கல, பேயின் நாசமாக்கல, நீயே நாசமாக்கிட்ட. அதனால நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்கிறதுனால ஏதோ ஒரு ஆசீர்வாதம் புட்டுட்டு வருது, எங்கேயோ கிழக்கிருந்து வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்கள் தேவனை விசுவாசிப்பதால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒரு மனிதனுடைய கண்ணீர் தேவனை அசைக்காது. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் போன வாரம் வராதவங்க ஃபார்முலாவா எழுதுங்க. உபவாசத்தை விட விசுவாசம் பெரிதான் முதல் பாயிண்ட். அதுக்கு ஏரோ மார்க் இருக்கு, இந்த வி மாதிரி. உபவாசத்து பக்கத்து சின்ன கூரா இருக்கணும், விசுவாசன் பக்கம் வாய் பொழந்து இருக்கணும். அப்படி பெருசுன்னு அர்த்தம். லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பால். உபவாசம் லெஸ் தென் விசுவாசன் போடணும், இல்லைன்னா விசுவாசம் கிரேட்டர் தென் உபவாசம் போடணும். இதான் முதல் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இதுலயே இப்ப சப் பாயிண்ட்னு சொல்றேன். அது ஒரு ஃபார்முலாவா போன வாரம் எழுதியிருந்தாலும் ஒரு அம்மா இந்த செஸ்ல கட்ட இருக்கிற மாதிரி கட்டம் போட்டு இருந்துச்சு. சத்துணவு டீச்சர், இது எதுக்குமா அப்படி கட்டம் போட்டு இருக்கிறேன், நான் அப்படி என்னமா பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டேன். நீங்க தான் கட்டம் போட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, ஏன் கட்டம் போட்டு இருந்துச்சு. வாழைப்பட்டி டீச்சர், நான் ஒவ்வொரு கட்டம் போடுன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்டமா போட்டுட்டு வருது. ஒரு டீச்சருங்க, எழுதுனதை சுத்தி சதுரமா அப்படி கட்டம் போடுன்னு சொல்றேன், புரியுதுங்களா? ஃபார்முலா தான் கணக்கு. ஸ்கூலுக்கு போய் நம்ம பச்சை சொல்லிட்டு இருக்கிறோம்.
என்ன எழுதிருக்கிறீங்களோ அதை ஒரு கட்டத்துக்குள்ள போடுங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? கண்ணீர் அல்லது உன் பிரச்சனை, உன்னுடைய வேதனை கடவுளை மாற்றாது, கடவுளை மாற்றாது, அசைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? மங்கள அம்மாவுக்கு புரியுதுங்களா? எத்தனை வாரம் வந்து சபை கேட்குறீங்க, செய்தி கேட்குறீங்க, அந்த செய்தி உங்க மண்டைக்குள்ளேயே போகலன்னா உங்க இருதயத்துக்குள்ள எப்படி போகும்? உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் உங்க பிள்ளையினுடைய வைரஸ் காய்ச்சல சுகமாக்கலைங்க. அநேகர் இன்னைக்கு சில தப்பான ஒரு சாட்சி சொல்லிட்டீங்க. சாட்சி சொல்ற டீச்சர் அம்மா கவனிங்க, அவங்க கொடுக்குற 10 ரூபாய் தயவுசெய்து சபையில சொல்லாதீங்க, பொருத்தனை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருங்க. இன்னைக்கு என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க தெரியுமா ஜனங்க பிரசங்கம் பண்ணாம? அப்ப 10 ரூபா வேண்டிட்டா காரியம் நடக்கும் போலன்னு கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி 4 பேர் என்ன வேண்டிட்டு இருக்கிறாங்க? புள்ள செத்தாலும் 10 ரூபா, வயிற்ற கிழிச்சு புள்ளைய பேத்தாலும் 10 ரூபா, 10 பொண்ணு நகை காலா போனாலும் 10 ரூபா. இது ஒரு ஃபார்முலா. இப்ப நம்பிக்கை கடவுள் மேல போயிடுச்சு. எங்க வந்துருச்சு? 10 ரூபாய் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்மளும் 10 ரூபாய் வேண்டிட்டா. அதனால காணிக்கை அவங்க சொல்ற அமௌண்ட்டா சொல்லாதீங்க, சரி கம்மியா தான் சொல்லிடாதீங்க, பொருத்தனை பண்ணிட்டாங்க காணிக்கைன்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப உங்க கண்ணீர் வந்து உங்க உங்க அழுவாட்சியை கண்டு கர்த்தர் உங்க பிள்ளையினுடைய வைரஸ் காய்ச்சல சுகமாக்கல. இதுதான் உண்மை. நான் யதார்த்தமா பேசுறேன், எனக்கு மூடி மறைச்சு கட்டி எனக்கு பேச தெரியாது. அப்படி உங்க பிள்ளைக்கு காய்ச்சல் சரியா போயிருந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கல்யாண வீட்டுல பிச்சைக்காரன் வயிறு ரொம்பனதுக்கு சமம். அது கல்யாண வீட்டுல பிச்சைக்காரனுடைய வயிறும் தெருவுல நாய் இப்போ எச்சல பொறுக்கிட்டு இருக்குது அதோட வயிறு ரொம்ப அன்னைக்கு ரொம்ப. ஏன்னா இலையில மிச்சம் வச்சு தான் போடுவானுங்க. அதை நாய் தின்னு 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 அன்னைக்கு ஃபுல்லா 2 நாளைக்கு. ஆமா, மண்டபத்தை போத்துருக்கிற நாயெல்லாம் கவலையில நல்லா இருக்கும் அன்னைக்கு அந்த நாயெல்லாம். அந்த மாதிரிதான் உங்க வயிறு ரொம்பிச்ச ஒழிய உங்களுக்கு காய்ச்ச போச்ச ஒழிய நீங்க பிள்ளையா போய் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, பிச்சைக்காரனா போய் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். தகப்பங்கட்ட எந்த புள்ளையும் அழுகாதுங்க. எங்க தகப்பங்கட்ட அழுதுதான் புள்ள வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணுமா? என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எங்க அப்பா வந்து டாக்டர், ஒரு வார்த்தை வச்சுக்கலாமே, அப்பா வந்து டாக்டர், புள்ள போய் அப்பா எனக்கு தலைவலி ஊசி போடுப்பான்னு 3 நாளா கெஞ்சி அதுக்கப்புறம் அப்பா ஊசி போடுவான் இல்ல? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீயே அழுது உன் பிள்ளைக்கு சோத்தை வாங்குறீங்க. நீங்க அழுது என் அழுவாச்சியை கண்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்டான்னு தயவு செய்து சாட்சி சொல்லிடாதீங்க. 2012 உங்க ஜெபம் மாறணும், புரியுதுங்களா? நான் ஜெபமே பண்ணல, பேய விரட்டின காய்ச்ச போயிடுச்சுன்னு சொல்லணும். நான் ஜெபம் பண்ணல, நான் பேய கட்டுன, பேய் போயிடுச்சு, காய்ச்ச போயிடுச்சு. இந்த சாட்சி தான் வரணும் 2012, புரியுதுங்களா? உங்களுடைய ஜெபம் 2வது பாயிண்ட் எழுதிவாங்க, உங்க ஜெபமோ கண்ணீரோ கர்த்தர் என்ன செய்யாது? மாற்றாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் போன வாரம் வராதவங்களுக்கு திரும்பி சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுனாலும் பரவாயில்ல. இல்ல, மலேசியாவில் நான் போயிருக்கும் போது ஒரு விசுவாசி, அவன் குடிகாரன், அவன் விசுவாசின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல, அவன் குடிச்சு அந்த தற்கொலை பண்ணிட்டான். சுத்துதுப்பா, அங்கேயும் போட்டுக்கணுமா? பாஸ்டர் ஐயா, ரவி ஐயா, கொஞ்சம் பாருங்கய்யா, இது கரண்ட் ஏதாவது சுவிட்ச் வச்சு போட்டு விடுங்கய்யா. ஏமா வசந்திக்கு யாராவது மெசேஜ் போட்டுணுமா? கேட்டுட்டு இருக்குது, இங்க கேக்குது. ஏன் நீ செட் பண்றியா கார்ட்லெஸ் மைக்க? லைட்டை முதல் போட்டுடுங்க. நீங்க வாமா ஐயா, நீங்க வந்து உட்காருங்க ஐயா. நீங்க நாளைக்கு அடுத்த திருவண்ணா முடியும், நீங்க போட்டீங்கன்னா. புது பஸ் வரைக்கும் போட்டுட்டே இருப்பாரு. எனக்கு ஃபேன் வேணாம், அந்த ஃபேன் போட போதும். சரி, கார்ட்லெஸ் மைக்க போட்டு கொடுத்துருங்க. அது என்னமா மியூசிக் அடிச்சிட்டு இருக்குது, கொடுமையா இருக்குது. கட் பண்ணு, வசந்தி போட்டுட்டு இருக்குமா? நீ கட் பண்ணு செஞ்சு, அதை போட்டுட்டு இருக்குது, நீ கட் பண்ணு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீங்க 2 மணிக்கு தான் போக போறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பேசுங்க. என்ன சொன்ன கடைசியா? கண்ணீரும் ஜபத்தையும் நீங்க நம்பிட்டு நீங்க கத்தட்ட போக வேண்டாம், அது முறையானது அல்ல. அதையும் பார்த்துக்கோங்க. உபவாசம் போடுறதுனால தப்பு இல்லை,
உபவாசம் போடுறது தேவன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற விசுவாசம் வருவதற்காகத்தான் உபவாசம். ஆகவே அதை நீங்கள் பார்த்து கொண்டு புது வருஷத்துல எப்படி என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்க. இப்போ இன்னொரு காரியம் சொல்றேன். ஹலோ செக். ஹலோ 1 2 3. ஹலோ செக். 1 2. ஹலோ 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 செக். ஹலோ வசனம் என்ன வாசிங்க? ஹலோ செக். ஹலோ ஹலோ இன்னொரு காரியம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த சபையை கூட்டி பாய் போடுறதுக்கு ஒருத்தரை நியமிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் சொல்றேன். கவனிக்கணும், அவங்க அந்த வேலையை கரெக்டா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இப்ப மனோகர் சாருக்கு அந்த வேலையை தரேன். என்ன சார், இந்த 8:30க்குள்ள நீங்க இதெல்லாம் கூட்டி என்ன செய்யணும் பாத்துக்கணும். இந்த ஹாலெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நாங்க வெளியூர் போறோம் ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு டியூட்டி தரேன். இதுதான் வேலை. உங்களுக்கு வேலையே இதுதான். இந்த வேலையை நீங்க கரெக்டா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? நல்லா கவனிக்கணும். பேசிட்டீங்கப்பா, பேசி முடியுங்க. நீ கவனிக்கணும். நீ என்னை பாரு. நீ ஸ்கூல்ல கத்துக்கிற பாடம் உனக்கு பயன்படாத விக்கி, எழுதி வச்சுக்கோ. நான் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கிறேன். நான் படிச்ச ஒரு கணக்கு கூட என் வாழ்க்கையில பயன்படவே இல்லை. ஒரு கணக்கு கூட என் வாழ்க்கையில பயன்படவில்லை. 6ஆம் கிளாஸ்ல படிச்ச வாய்ப்பாடு தான் எனக்கு பயன்படுது. இப்ப வாய்ப்பாட்டுக்கும் வேலை இல்லை. நல்ல ஒரு அம்மா 8ஆம் வாய்ப்பாடு தெரியுமான்னு கேட்டேன். சத்தியமா தெரியாது, விட்டுருங்க. அந்த வாய்ப்பாட்டுக்கு இப்ப வேலை இல்லாம கால்குலேட்டரும் கம்ப்யூட்டரும் செல்போனும் வந்ததுனால வாய்ப்பாடும் சுத்தம். அப்ப நீ படிக்கிற கணக்குக்கு, அப்ப நான் கேட்கிறேன், நீ படிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீ வாழ்க்கைக்கு உன் வீட்டுக்குள்ள பயன்படுத்தா? நீ 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற, 3 வருஷமா என்ன படிச்சுட்டு இருக்கிற? ஈயா ஐடியா என்ன கோர்ஸ்? ரைட்டு. அதனால வீட்டுல என்ன செஞ்சிருக்க அவ்வளவு நேரம்? அதாவது யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் நாய். அதனால உன் வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? சரி பாத்துக்கோ. நீ படிக்கிற படிப்பு உங்க வாழ்க்கைக்கு உதவுதோ இல்லையோ, நாங்க சொல்லித்தரக்கூடிய காரியம் உங்களுக்கு உதவும். அதனால அதை கவனமா கேளுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் புரியாட்டாலும் கேளுங்க. எப்படி மின்சாரத்துல கவனிங்க. இதையும் சொல்லிடுறேன். ஒருத்தர் என்ன கேட்டாரு அப்படின்னா, போன வாரம் போய் ஒருத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்கிறாருன்னு பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, ஆமாங்க கடவுள் இருக்கிறாருங்க. சரி, இந்த கடவுள் யாருங்க எப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். பேசிட்டு இருக்கும்போது கடைசியா எந்த பாயிண்ட்டுக்கு வந்தாருன்னா, கடியாரம் ஓடுது, எதனால ஓடுது? பேட்டரினால ஓடுது. இதுக்கும் கடவுள் சம்பந்தம் இல்லையாண்டாரு. இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லையே. கடவுளை வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க கடியாரத்தை. இதே மாதிரிதாங்க இந்த பிரபஞ்சம் ஓடிட்டு இருக்குது. அத நீங்க ஏன் கடவுளுங்கிறீங்க? இந்த பிரபஞ்சம் தான் கடவுள், நீங்க தான் கடவுள், உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அதுதான் எப்படிப்பா ஒழுங்கா வருதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அங்க பதில் சொல்ல. அப்புறம் நான் கத்தட்ட ஜெபம் பண்ணும்போது தேவன் ஒரு காரியம் சொன்னார். ரைட்டுப்பா, கடியாரம் ஓடுதுன்னு சொல்றப்பா, ஓடுதுப்பா. எதனாலப்பா ஓடுது? பேட்டரினால ஓடுதுப்பா. அந்த பேட்டரி யாருப்பா வச்சான்னு கேள்வி. இந்த பேட்டரியை கொண்டு போய் யார் வச்சா, அல்லது அந்த பேட்டரி யார் கண்டுபிடிச்சா? நீ ஒருத்தன் கண்டுபிடிச்சு வைக்கவும் நினைப்பா அது ஓடுது. ரைட், நான் ஒத்துக்கிறேன். அதை கண்டுபிடிச்சவன் யாரு? கொண்டு போய் கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? பிரபஞ்சம் தான் கடவுள். நான் சொன்னேன், இல்லைங்க, பிரபஞ்சம் கடவுள் என்று சொன்னால் ஆசாரியனும் மேஜையும் ஒன்னாயிடும், கொத்தனாரும் கட்டடமும் ஒண்ணுங்கிறீங்க, நீயும் உன் புள்ளையும் ஒண்ணுங்கிற அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் வேறு, பிரபஞ்சத்தை படைத்தவர் வேறு. பிரபஞ்சம் வேறு, பிரபஞ்ச சக்தி வேறு, பிரபஞ்ச சக்தியை உருவாக்கினவர் வேறு. அந்த சக்தியை உருவாக்கினவர் தான் கடவுள் என்று சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அவர் பல காரியத்துல கேட்டுட்டு வந்ததுனால, அவரும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தவர்.
எல்லாம் கடவுளுங்க. அல்லானாலும் கடவுள் பேசுவாரு, குல்லானாலும் கடவுள் பேசுவாரு, கல்லானாலும் கடவுள் பேசுவாரு, உங்க மனசுதான் காரணம்ட்டு அவர் போயிட்டாரு. நான் சொன்னேன், சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கெட்டு, இதெல்லாம் உங்க ஞானம், இதெல்லாம் நீங்க சொந்தமா பேசல, எங்கேயோ 10 பேர் 15 பேர் பேசினதை வச்சு கேட்டீங்க. அவர் சொல்றாரு, ஏசுனாரு தமிழ்நாட்டுக்கு வந்து பாபா கிட்ட தான் பாடம் கத்துக்கிட்டாராம். இது எவ்வளவு பாவமான விஷயம் பாருங்க. ஏசுனாரு எந்த புத்தகத்துல ஆச்சரிய தெரியல, இல்லைங்க நான் அப்படிதான் வாசிச்சேன்னாரு. சரிங்கப்பா, நல்ல புத்தகம் வேலை கிடைச்சது. ஏசுனாரு தமிழ்நாட்டுல வந்து பாபா கிட்ட பாடம் கத்துக்கிட்டு தான் மதத்தை பரப்ப ஆரம்பிச்சாராம். என்ன செய்யுது, தோமா தான் இந்தியாவை வந்து செத்தான்னு சரித்திரம் சொல்லுது. செயின்ட் தாமஸ் மோட்னு தாமஸுக்கு ஒரு மலை வச்சிருக்கும் போது ஏசுநாதர் வந்திருந்தா செயின்ட் ஜீசஸ் மோட்னு வைக்க மாட்டானா? அவர் எங்க ஆயிருந்திருக்காரு, ஜீசஸ் லெட்டின் வச்சிருப்பான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆளுங்க அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் விட்டுட்டு தோமா வச்சான்? அவரு வரல, தோமா வந்தாரு, தோமா பேர வச்சாங்க. இவரு சொல்றாரு, இல்லைங்க ஏசுநாதர் வந்து இவருக்கு தான் பாபா கிட்ட கத்துக்கிட்டு அங்க போய் தான் மதம் பரப்பினார். அவர் எங்க எரிசலாம்னு இந்தியாவுக்கு வந்தா எனக்கு தெரியல. சரி, இப்ப நான் கடைசியா ஒரு காரியம் சொன்னேன், என்ன அப்படின்னா, இதெல்லாம் பேசுங்க. உலக மனுஷனுடைய அத்தனை ஞானமும் கர்த்தருடைய ஞானத்துக்கு கால் தூசிக்கு சமானம், கடவுளுடைய கால் தூசிக்கு சமானம். இதெல்லாம் விட்டுட்டு கடவுளே நீ யாருன்னு கேளுங்கிறேன், அதான உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, நாங்க என்ன கேட்கணும்? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அவர் இருப்பாருங்க. இதெல்லாம் பொட்டி கட்டி வச்சுட்டு அவர்கிட்ட பேசியா, இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் தப்பியா, முட்டாள்தனம் பேசிட்டு இருக்காத, கடவுள் யாருன்னு கேளு, அவர் பேசுவாருங்கிறேன். ஆமாங்க, பேசும் சக்தி தான் கடவுளுங்கிறார். பேசும் சக்தி கடவுள் இல்லையா, கடவுள் பேசுவாரியாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அதப்பையும் கடவுள் பேசுவாரு, நீ எப்படி நினைக்கிற அப்படிதான் பேசுவார் அவரும் சொல்றான், திரும்பி விட மாட்டேங்கிறார். இவங்கிட்ட இவன் நேரம் பேசுறது வீணா போயிடுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு குருடனுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு வாஜருக்கு தெரியும், செவிடனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு வாஜருக்கு தெரியும், டாக்டர் பட்டம் படிச்சவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு வாஜருக்கு தெரியும், உனக்கு எப்படி பேசணும்னு கடவுளுக்கு தெரியும். கடவுளே, இது நான் உங்களை குறிச்சு நான் போட்ட படம், நீர் என்ன சொல்றீன்னு ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவன்கிட்ட கேளு, நீ உண்மையா தெரினா அந்த கடவுள் உங்கள்கிட்ட தென்படுவாரு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு. அல்லாவையும் கும்பிடாத, இயேசுவையும் கும்பிடாத, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் என்ன வேலைன்னு கேள்வி. சும்மா பிரபஞ்சம் தான் கடவுள், பிரபஞ்சம் தான் கடவுள் உளறிட்டு இருக்காத. பிரபஞ்சம் கடவுள் அல்ல, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் தான் கடவுள். சரி, ஆகவே இன்னொரு மனோவர் சார் காரியத்துக்கு வரேன், கவனிப்போம். மனோவர் சார் காரியத்துக்கு என்னன்னா, மனோவர் சாரை இதை கூட்டி பாதி போடணுங்கிற ஒரு வேலை கொடுத்தா மனோவர் சார் செய்யறேன்னு சொல்றாரு. செய்வார செய்ய மாட்டாரா? செய்வேன். இப்ப எல்லாரும் கவனிக்கிறேன், நான் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவத்தை போய் நம்ம ஜபத்துல உட்காரும் பொழுது ஆண்டவத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. அப்ப நீ இதுக்கு ஆங்கிலத்துல எழுதி வச்சுக்கோங்க, ஆன் சேர் பிலாசபி. ஆன் சேர் பிலாசபி, பிலாசபினா தத்துவம். இதை கொட்டேஷனுக்குள்ள போடணும். இதுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆன் சேர் பிலாசபினா புரியாது, நான் சொல்றேன் பாருங்க. அதை பேரை மாத்தி, பேர் நம்ம தானே வைக்கிறோம், என்ன பேரானு வச்சுக்கலாம், இட்லியும் கூட வைக்கலாம், கட்லியும் கூட வைக்கலாம், நம்ம தானே வைக்க போறோம். வைக்கிறேன் பாருங்க, நான் இப்ப பேர் வைக்கிறேன், இப்ப புரியும் பாருங்க. இப்ப ஆன் சேர் பிலாசபினா புரியல பாருங்க, இப்ப நான் ஒரு சொல்றேன் புரியும் பாருங்க. ஈஸி சேர் பிலாசபின்னு போடுங்க. என்ன சேர்? ஈஸி சேர் பிலாசபி. ஈஸி சேர் பிலாசபி எல்லாம் சொல்லுங்க. ஈஸி சேர் பிலாசபின்னு ஒரு தத்துவம் உலகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம். இது என்ன தத்துவங்க அப்படின்னா, நான் ஈஸி சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குவேன், எனக்காக நீ எல்லாம் செய்யணும். புரியுதா? பாத்தீங்களா? நான் சொகுசா உட்காந்துக்குவேன், நீ என்ன செய்யணும்? எல்லாம் நீ தான் செய்யணும். இந்த இப்படிப்பட்ட மனுஷர்கள், இந்த இப்படிப்பட்ட மனுஷனுடைய கொள்கைக்கு பேர் என்னது? ஈஸி சேர் பிலாசபி இல்ல ஆன் சேர் பிலாசபி. புரியுதுங்களா? ஒரிஜினல் பேர் ஆன் சேர், நான் ஆன் சேர் தூக்கி ஈஸி சேர்னு போட்டேன் எனக்கு புரியறதுக்காக. கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தாவே நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், நீங்க தான் எல்லாம் செய்யணும். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், சுண்டல கூட செய்ய மாட்டேன், நீங்க தான் எல்லாம் செய்யணும். இவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறது போல, மிச்சம் எல்லா வேலையும் அவர் தான் செய்ய வேண்டியது போல, நம்ம இன்னைக்கு ஜபத்துல போய் ஆண்டவர் இடத்துல எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று கேட்கிறோம். நான் கேட்கிறேன், எந்த முகத்தை வச்சு கடவுளுக்கு ஒரு வேலையை வைக்க உங்களுக்கு துணிகரம் வந்தது என்று நான் கேட்கிறேன். ஒரு ஜபத்துல போய் உட்காந்து கர்த்தாவே நீ சொல்லும் பொழுது, நீங்க இப்படி முட்டிக்கால் போட்டு சாமியே நீ ஜெபம் பண்ணும் போது அவருக்கு ஒரு வேலையை வைக்க போற, அந்த மனோஜ் சார் புரியுதா பாருங்க,
உங்களை போய் டெய்லி கூட்டுங்க 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 கூட்டுங்கன்னு சொல்லியா கூட்டுவீங்க? இல்ல. அப்ப உங்க டியூட்டில நீங்க கரெக்டா இருக்கு நீங்க விரும்புறீங்க. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா கடவுள் அவர் டியூட்டில கரெக்டா இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஒழுங்கால அந்த கடவுள் செருப்பால் அடிச்சுட்டு வாயாங்கிறேன் நான். நீ சொல்லி செய்யற சாமி உனக்கு எதுக்கியான்னு கேட்கறேன். அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு பல்லு வலி சரி பண்ணு, எனக்கு இடுப்பு வலி எனக்கு ஆட்டை பாரு, எனக்கு கோழியை பாரு, கொக்கை பாரு, தரவை பாரு, என் பொண்டாட்டியை பாத்தியா இல்லையா, என் காலில் புண்ணு 5 நாளா இருக்கு நீ பாத்தியா இல்லையா, கால் வீங்கிட்டு இருக்கு உனக்கு இறக்கமே இல்லையா? இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஜபம். இதுதான் ஆன்சர் பிலாசபின்னு பேரு. நீ உட்கார்ந்து ஜபம் பண்ணும்போது அவரு செய்ய வேண்டியதா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவ்வளவுதான் விஷயம். எங்க காத்து வரணும்னு சொல்லி ஜபம் பண்றேன், கரண்ட் வரணும்னு ஜபம் பண்ணா நீங்க கரண்ட் வந்திருக்குமா? எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் பண்ணு. எல்லாம் என்ன இந்தியாவில ஜபம் வந்து தராது. ஜபம் பண்றதுக்கும் கரண்ட் அதுவும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஜபம் பண்றதுக்கு உங்க காரியம் நடக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன செஞ்சோம்? குமார பிடிச்சோம், எலக்ட்ரிஷியனை கூட்டு வர சொன்னோம், நோண்டுனாரு, வந்துருச்சு. இதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்யல தெரியாது, ஏன்னா கரண்ட் வந்துதான் ஆகணும். இதுதான் ஆன்சர் பிலாசபி. இதுதான் ஆன்சர் பிலாசபி. ஆத்து வரணும்னு ஜபம் பண்ண ஓகே. ஒரு தடவை கண்ணை நிமிந்து பார்த்து கதவை திறந்திருக்கான்னு பாத்தியாப்பா, ஃபேன் சுவிட்ச் போட்டியான்னு பாத்தியாப்பா பார்க்கல. ஆனா ஜபம் என்ன பறக்குதுங்க? கிருஷ்ணமணியம்மா இங்க போனா ஃபேனை பார்த்துட்டீங்க, ஃபேன் போடணுமா? சரி கவனிங்க. முக்கியமான பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு திருவிருந்து நான் இன்னைக்கு 2 மணிக்கு முடிக்க போனா 3 மணிக்கு முடிக்க போனா தெரியாது. அப்பப்ப நேரமானாலும் வீட்டுக்கு போயிடுவேன். நான் கொண்டு வந்ததே கொடுக்காம போக கூடாது. நான் கொண்டு வந்தது ரொம்ப கம்மியா தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க செய்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு 10 பாயிண்ட் வரும், முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேஜர், அது கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மேஜர்னா ஏற்கனவே சொன்னதுதான், அதுவும் புது பாயிண்ட் கிடையாது. அது உங்க மனசுல பதிய வைக்க 2-3 வசனம் ஆதாரம் காட்டுவேன், அவ்வளவுதான். அது நல்லா கூர்ந்து கவனித்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எந்த சதிக்கும் போகல, ஏன்னா நேரம் இல்லை. அதுக்குள்ளேயே 1 hour ஆயிடுது. இங்க கொஞ்சம் போகணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் போறேன். ஆனா இதுல அடிப்படை காரங்களை புரிஞ்சு வச்சுக்கோங்க. காத்து வரணும்னு ஜெபம் பண்ணது நீ உண்மைன்னா கதவு திறந்திருக்கான்னு நீ பார்க்கணும், இல்லைங்களா? கதவை மூடி வச்சுட்டு கத்தாவே எனக்கு காத்து கொடுன்னு சொன்னா இது நக்கல். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? நக்கலா, நையாண்டியா, திமுறா, அகம்பாவமா, ஆணவமா, கொழுப்பா, அது என்னங்க சொல்றது? இது பேரு என்னங்க? புரியுதா இல்லைங்க சார்? கலையரசன் சார் புரியுதுங்களா? அதாவது மூடி இருக்குது, ஃபேன் சுவிட்ச் எஞ்சி போடல, காத்து வேணும் நீ ஜெபம் பண்றியே, இது என்ன ஜெபம்னு கேட்கிறேன். சரி, ஒரு காரியத்திற்காக கட்டடத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்திருக்கிறீர்களா? அதுக்கு பிறகு நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் டியூட்டி. அது நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா இப்ப யார் டியூட்டி ஆரம்பிக்குது? அவர் டியூட்டி ஆரம்பிக்குது. நீ செய்ய வேண்டியதுல ஒரு பங்கு மிச்சம் இருந்தாலும் அவர் டியூட்டின்னு ஆரம்பிக்கல. நீ நிலத்துல கொண்டு போய் நான் உழுது நான் பரம்படிச்சு நட்டாத்தான் அவர் வேலை அவர் பார்ப்பார். அது ஒண்ணு மாத்திரம் செய்யலாங்க அப்படின்னா விளையாது. கடவுள் எங்க இருக்கிறான்னு கிறிஸ்தவனுக்கும் தெரியல, மனுஷனுக்கும் தெரியல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நீ திரும்பி பார்க்காம வந்து அவர் தூக்கல கரெக்டா இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இப்படி சுத்தி வளைச்சு பார்க்க போனா நமக்கு என்னவே தேவை, ஜெபமே தேவையில்லைங்கிற மாதிரி வரும். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டா அவர் டியூட்டி செய்ய கரெக்டா ரிலே ரேஸ். இது ரிலே ரேஸ் மாதிரி. ஒருத்தன் ஓடி கொண்டு போய் குச்சியை கொடுப்பானா? அவன் என்ன செய்வான்? உன் வேலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறதுதான் வேலை. நீ ஓடுன்னு சொல்ல வேணாம், அவர் ரெடியா ஓடத்துக்கு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உன் டியூட்டியை நீ முடிச்சுட்டா அவர் டியூட்டியை மின்னல் வேகத்துல முடிச்சிருவாரு. நீ போய் அடுத்த குச்சிக்கு ரெடியா இருக்கணும். அவனை போய் பார்க்காத, அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவனே ஓடும்போது கத்தர் ஓட மாட்டாரா? கத்தர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு பதில் தருவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லாம தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என் வல்லமையை வெளிப்படுத்தும்படி என் கண்கள் பூமி எங்கும் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று தமிழையும் ஆங்கிலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் வருகிறது. உலாவுதல் என்றால் கூட என்னமோ அவ்வளவா அர்த்தம் புரியல. இங்கிலீஷ்ல ரன் த்ரூ அண்ட் ஃப்ரோ என்று போடணும். இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்குதான் தேவனுடைய கண்கள்.
யாருக்கு உதவி செய்யறதுக்கு? அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த. அது என்ன அவருடைய பற்றி உத்தம இருதயங்கிறது அந்த வசனத்துல போய் வீட்டுல போய் வாசிக்குவாங்க. சரி, ஆகவே இது அடுத்த பாயிண்ட்டுங்க. கதவை தர காற்று வரங்கிறது நீங்க ஜெபம் உட்காரும் போது கடவுளுக்கு நீங்க வேலை வைக்க கூடாது. அவரு டியூட்டில அவர் கரெக்டா இருப்பாரு. நீ பிள்ளைக்கு ஊசி போட வேண்டிய வேலை தான் உன் வேலை, சுகமாக்குற வேலை அவருடைய வேலை. அங்க உட்கார்ந்து நீ அழுதுட்டு டைப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்கெல்லாம் நீ அழுகவே கூடாது. அம்மாவுக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மங்களத்தம்மா அழுதுனால 5 நாள்ல வந்த நாய் 3 நாள்ல சரியா போச்சு. நீ அழுகாட்டினா அன்னைக்கே சரியா போயிருக்கும். ஆமான்னு சொல்லுங்களா? நீ அழுதுனால தான் 3 நாள். பாடம் புரிஞ்சுதா புரியலையா? இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் அழுதுக்கிறேங்க, ஓகே 3 நாள் ஆக்குறேன்னு அர்த்தம். உபவாசம் போட்டிருந்தா நாள் என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். சரி, அது இந்த பாயிண்டை நீங்களா வச்சுங்க. அடுத்த பாயிண்ட் மார்க் 11:23 வாசிங்க, நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு பிட்டு விட்டேன். அந்த முதல் பாயிண்ட், இந்த முதல் பாயிண்ட்டுக்கு ஓடுறேன். இந்த ஒரு பிட்டு விட்டேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்ன? முதல் பாயிண்ட் அதை பத்தி சொல்றேன். உபவாசத்தை பத்தி ஒரு காரியம் சொல்றேன். நல்லா கவனிங்க. இது எது கத்துதுன்னே தெரியல. தியாகியான உபவாசத்தை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன். ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ ஒரு விபச்சாரமோ நான் பண்ணிட்டேன். இப்ப நான் கர்த்தருடைய மூஞ்சில என்னால முடிக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசு கண்ணை முடிட்டான். டேவிட் நீ செய்யறதை நான் பார்க்கலன்ட்டான். கர்த்தரும் ஒரு பெரிய இரும்பு தரையை போட்டு முடிட்டாரு. டேவிட் நீ செஞ்சதை நான் பார்க்கலன்ட்டாரு. உலகத்துல எவனும் பார்க்கல. கர்த்தர் பார்க்கற உன் மனசாட்சி பார்த்தா இல்லையா? சொல்லுங்க. அது உன்னை விடாது. அதுக்கு நீ பதில் சொல்றதுக்குள்ளே தப்பாட்டா சொல்றான் உனக்கு. அதை ஒண்ணு வச்சு அனுப்பிச்சுட்டு ஆண்டவன் பிறக்கும் போதே உள்ள வச்சு ஃபிட் பண்ணி இன்பில்ட்டா புட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதனால அதுக்கு நீ பதில் சொல்லவே முடியாது. சரி, ரைட். இப்ப தாவீது போல ஒரு பெரிய தப்பு பண்ணியாச்சு. ரைட்டு. இப்ப என்ன செஞ்சாலும் புது வருஷத்துக்குள்ள போயாகணும். இப்ப என்ன செய்யலாம்? உபவாசம் போடலாம். கவனிங்க, என்ன செய்யலாம்? வண்டி ஸ்டக்கை நிக்குது, உபவாசம் போடலாம். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உபவாசம் போடலாம். இப்ப ஒரு காரியம் சொல்லுங்க. இப்ப உபவாசம் போட்டனே கர்த்தர் மன்னிச்சிருவாரா? கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட்டுக்கு போவேன். இவன் உபவாசம் போட்டனே கர்த்தர் இவன் தப்ப மன்னிச்சிருவாரா? ஒரு 7 நாள் சாப்பிடாம வந்து ஜெபம் பண்றான். என்ன சொல்லுங்க தம்பி? மன்னிக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு உபவாசம் போடுறீங்க? சரி, அப்ப எப்பதான் மன்னிப்பாரு? எப்ப மன்னிப்பாரு? என்னைக்கு அவன் செஞ்சது தவறுன்னு ஒருத்தன் உணர்றானோ அன்னைக்கே கல்வாரி சிலுவையினுடைய ரத்தம் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. நீ மன்னிப்புன்னு வாயில கேட்டதுனால அல்ல, என்னைக்கு நீ மனசாபப்பட்டியோ. அப்ப இதுலயே இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. மனஸ்தாபம் லெஸ் தென் விசுவாசம். சாரி, உபவாசம் அது ஏற்கனவே போட்டாச்சுல. உபவாசம் லெஸ் தென் விசுவாசம் போட்டாச்சு இல்லைங்களா? இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்றோம்னா, உபவாசம் லெஸ் தென் மனஸ்தாபம் போட்டுக்கோங்க. அந்த உபவாசத்துக்கு அப்புறம் கமா போட்டு மனஸ்தாபம் எழுதுங்க. இது பாவம் பண்ணியிருந்தா. உபவாசமோ ஜபமோ அல்ல, உன் மனஸ்தாபம் உன்னை குணமாக்கும். சரி, நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த மனஸ்தாபத்தை விட, நல்ல கவனிங்க, இந்த மனஸ்தாபத்தை விட அல்லது மனஸ்தாபத்துக்கு சமமா இன்னொன்னு சொல்றேன், அதையும் கையில வச்சுக்கோங்க. வெறும் மனஸ்தாபம் மட்டும் உங்களை பாவத்தை மன்னிக்க நினைக்காதீங்க. அதை விட இன்னொரு வேல்யூபிள் ஒரு காரியம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சொல்லுங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்கம்மா, நீங்க மனஸ்தாபப்படுறீங்கம்மா, பாவமா மன்னிப்பு வாங்கிறதுக்காக, ஓகேமா, இந்த மனஸ்தாபம் தேவை, ஒத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவலா இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா விசுவாசம். என்னங்க? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணக்கூடாது, நிச்சயமா என்னை கர்த்தர் மன்னிச்சு நான் எங்க தோத்தனோ அங்கேயே 10 மடங்கு என்னை ஜெயிக்க பண்ணுவார். அந்த விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுவே என்னை ஜெயிக்க வைக்கும். ஒன்னும் தெரியாம அந்த சினிமா தட்டில் கை தட்டுற மாதிரி தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஒரு அம்மா அப்படிங்குது, நல்லதா இருக்கு, கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. உயிருள்ள சபா அப்படிதான் இருக்கும். செத்து போனவங்க வாய் திறப்பானா? செவுடு திறக்குமா? அந்த மாதிரி பாதி பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். அது தப்பு கிடையாது. அதுக்கு அந்த அம்மா எவ்வளவோ
ஒருத்தன் விசில் அடிச்சான், ஒய்யா அடிச்சான் அவர் சபையில. ஐயோ இது என்ன சபைன்னாராம். அவனுக்கு உசுர் இருக்கு, விசில் அடிச்சான்டா. நீ அது கூட அடிக்கலையாப்பா. அவனுக்கு ஏதோ உணர்ச்சி வந்துருச்சு, ஏதோ ஒரு பாயிண்ட் வந்தானே, வசனத்தானே விசில் அடிச்சான். அட்ரா ஒரே சந்தோஷம், பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். அவர் என்ன மாதிரி பாஸ்டர் அவரு, விட்டு அடிக்கட்டும், விசில் அடிச்சான் சரி, யூரின் அடிச்சான் சரி, ஏதோ ஒன்று அடிக்கட்டும் விடு, ஏதோ ஒன்று அடிச்சா ரைட்டு. ஏதோ செவரு மாதிரி உட்காந்துட்டு அது பரவாயில்லங்க, இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படியே போட்ட முடியிற வரைக்கும் நெய்யா மனுஷங்க கடவுளை பத்தானே பேசுறோம். சரி கவனிங்க, அது எந்த நேரத்திலும் எங்க சுத்தி வளைச்சு பார்த்தாலும் எங்க வந்துடணும், விசுவாசத்துக்கு வந்துடணும். பயப்படாதீங்க, எத்தனை பெரிய குழியில் விழுந்தாலும் உங்களுக்கு முதல் தேவை என்னது, ரெண்டாவதான் மனஸ்தாபம். மனஸ்தாபம் இருக்குன்னா நீங்க அந்த விசுவாசமே உனக்கு என்ன கொண்டு கொடுத்துரும், மனஸ்தாபத்தை கொடுத்துரும், நம்பிக்கையை கொடுத்துரும், உன்னை குழியிலிருந்து தூக்கி வெளியே விட்டுரும். நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா? அதான் விஷயம். அதே விசுவாசம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு உபகரணம். இதை தமிழகம் பயன்படுத்தவில்லை, இந்தியா பயன்படுத்தவில்லை. அதை தயவுசெய்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்ப அடுத்த பாயிண்ட், மார்க் 11:23 வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன எழுதிருக்குன்னு சொல்லிடுறேன், அப்ப அதோட அர்த்தத்தை சொல்றேன். ஒரு பெரிய ஸ்ரீங்கி மலையோ கொல்லிமலையோ ஐயர் மலையோ வழியில வந்துச்சுன்னா, நீ நடந்து போற பாதையில குறுக்கால வந்துருச்சுன்னா அதை சுத்தி போறதுக்கு வழி இருக்கான்னு யோசிக்காத. அதுதான் ரூட்டு, அதுதான் நீ போகணும். நீ போகிற ரூட்ல கொண்டாந்து மலையை சொன்ன வைப்பானா, சொன்ன வைக்க மாட்டான். இப்ப வேற எவனா ஒரு எதிராளி வந்து நீ அந்த இடத்துக்கு போகலான்னு குறுக்கால என்ன வச்சுட்டான், மலையை வச்சுட்டான். நீ சுத்தி போனா அது தோல்வி, சுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார் கர்த்தர். என்னது, என்ன செஞ்சா அந்த மலை போகும்னு சொன்னாரு. நீ அந்த மலையை பார்த்து நீ பேசுனா, விசுவாசத்தோட பேசுனா அந்த மலை, நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க இருக்கு மலை, நான் இது வரைக்கும் வந்துட்டேன், மழை வந்துருச்சு, மழை போகவே இல்லை, பெய்யற மழை இல்லை, அந்த மலை ஐயர் மலை நிக்குது. நீ விசுவாசத்தோட சொல்லி நீ பேசினா, புரியுதுங்களா? நீ கிட்ட போன உடனே எப்படி ஏரோட்ராம் அந்த கதவு டக்குன்னு மூடி இந்த கதவை திறந்து விடுதோ, சினிமாவில் பாத்தீங்களா? ஏரோட்ராம்லாம் எப்படி கண்ணாடி கதவு இருக்கும். அலிபாகவனாபதோட மனுஷன் திறக்கிறான், ரைட், அது ஐயா இது அதோட கரெக்டா சொல்றாரு. இதுவும் கூட கொஞ்சம் நல்ல உதாரணமா தான் இருக்குது. நீங்க போய் கொப்பம் போட்டு சொல்லி கொடுங்க. அண்டா காகசம் அபுக்காகவும் திறந்துடு சீசேன்னு சொல்லிட்டு போனா என்ன நடக்கும்? அங்கிருந்து குதிரையில வரும்பொழுது இவன் குதிரை நிப்பாட்டாம அண்டா காக்கசம் அபுக்காகவும் திறந்துடு சீசேன்னா போறதுக்குள்ள கதவு என்ன ஆகுது? அது போல அந்த ஏரோட்ராம்ல அந்த கண்ணாடி கதவு போட்டுருப்பானுங்க. நீ எவ்வளவு வேகமா நீ ஓடுனாலும் அந்த இடத்துல காலை ஒரு 10 அடிக்கு மேல நீ காலை வச்ச உடனே அது என்ன சரி கதவு டக்குன்னு திறந்துருது. அது போல நீ விசுவாசமா சொல்லிட்டு இந்த மலை கிட்ட போனா அந்த கதவு எப்படி திறந்துச்சோ இந்த மலை விலகி உனக்கு பாதை விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே மனவர்த்தால் யோசிக்கிறார், இன்னைக்கு நேரம் நான் கூட்டம் முடிஞ்சுன்னா பாஸ்டர் இன்னைக்கு உங்க டங்குவார கிளிக்கிறேன் பாரு, நான் ஐயர் மலை கீழே திருவிங்க மலை தான் பக்கம், நான் கீழே நின்று திருவிங்க மலை பார்த்து பேச போறேன், திருவிங்க மலை மாத்திரம் நகரம் இருக்கட்டும் வந்து என்னன்னு கேட்கிறேன். அப்படி இல்ல, நீ போக வேண்டிய பாதையில மலை போன்ற பிரச்சனை, மலை போன்ற வியாதி, மலை போன்ற காரியங்கள் உன் வாழ்க்கையில குறுக்கிடுமையானால் அந்த பிரச்சனையை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து பேசுவாயானால் அந்த மலை புறப்பட்டு போய்விடும். நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி வசனங்களினால்தான் கிறிஸ்தவ மதமே ஒரு உயிர்ப்பி ஒரு ஜீவனுள்ள மதமாய் மாறிற்று. கர்த்தர் ஒரு திறவு ஒரு பூட்டுக்கு ஒரு திறவுகோலை கொடுக்க நம்ம ஒரு திறவுகோலை போட்டு நோண்டிக்கிட்டு கதவு திறக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, மழை வந்துருச்சுன்னா பயப்படாதப்பா, உடனடியா பாஸ்டர் கூப்பிடு, உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேத்தை கூப்பிட்டு வீட்டுல அட்டகாசமான ஒரு உபவாச ஜெபம் வை அப்படி சொன்னாரா? சொல்லுங்க, எல்லா தமிழ்நாட்டுல தான் நடக்குது. வயிற்று வலியா, என்னது வயிற்று வலியா, ஜெபம் பண்ணி பார்த்து நடக்கலையா, பாஸ்டர் எங்க வீட்டுல ஒரு நாள் உபவாசம் ஜெபம் வாங்கிக்கல. எதுக்கு? இந்த ஒரு வாரமா எனக்கு வயிற்று வலிக்குது. 10 விசுவாசிகளை கூப்பிட்டு கேக்கு மிக்சரி
கொடுத்து கேக்கையும் மிக்சரையும் டீயும் கொடுத்து அந்த ஃபேன் ஆஃப் பண்ண கூட ஆஃப் பண்ணி வச்சா கொடுத்து என்ன ஜபம் வைக்கிறாங்க கவனிங்க. சரி, இன்னொரு பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? இப்ப வந்து கேன்சர் வந்துருச்சு. சரி, முசிறி பாஸ்டுக்கு லாய்க்கு இல்லாதவரு இப்ப வந்து ஜவஹர் சாமியல்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துருவோமே. இவன் பாரு, இவன் சாவி, இவன் போடுற சாவி பாரு, மனிதன் போடுற சாவி பாத்தீங்களா? மழை போன்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து பால் தினகரனுக்கு எழுதி போடலாமா? அவர் ஜாமனா சரியா போயிடுமே. அருமை பெரியவர்களே, எந்த தினகரனுக்கு போட்டாலும் அந்த தினகரன் எங்க தான் போறாரு? கடவுள் தான் போகணும். கடவுள் தான் செய்யறாரு, தினகரன் செய்ய மாட்டாரு. அந்த கடவுள் உனக்குள்ள இருக்கிறார். கொப்பம்பட்டியில ஒரு சாட்சி, முருங்கப்பேட்டையில இருந்து சரோஜான ஒரு அம்மா வந்துச்சு. ஐயா அது வருதா? இப்ப வர இல்ல இல்ல விட்டுருங்க, வருஷத்துக்கு ஒருக்க வரும், அதுவே வராது. ஆனா போன வாரம் வந்துருச்சு. நான் கூட நினைச்சேன் கத்தனை ஜபத்தெல்லாம் கேட்கிறாரு போல இருக்குதுன்னு. சாட்சி சொல்லும் போதுதான் பொக்குன்னு போச்சு. என்ன சாட்சி? சேலை காய வச்சுட்டு இருந்தாயா, எவனோ பில்லி சூனியம் செய்யறவன் என் சேலையில மையத்தி போட்டாயா, அன்னையிலிருந்து எனக்கு வந்துருச்சியா வேதனை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், போகலையா, ஜாமணி உபாசம் போட்டு பார்க்கலையா. கடைசியில் ஒருத்தர் சொன்னாரு சேலையை எரிச்சு விட்டாயா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, அதுக்காக இன்னொரு மிச்சம் இருக்கிறத ஜாமன்ட்டு போலாம் வந்தேன். அடப்பா, எங்க உட்காந்து மையா புனியோ சேலையை எரிச்சு விட்டாளு. எல்லாரும் கவனிங்கம்மா, நான் இயேசுவை பத்தி பேசல. அம்மா புதுசா வந்திருக்கோம் எல்லாம் கவனிங்கம்மா. ஒரு இயற்கையா ஒரு 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 மனித அறிவில சிந்திங்கிறது கோழி குருவிக்கு இருக்கிற அறிவோட சிந்திங்க போதும். ஒருத்தன் தடவி வச்ச அந்த மைக்கு இவ்வளவு சக்தி இருக்குமே, ஆனால் கடவுளுக்கு அதை விட ஒரு நூல் கூட அதிகம் எல்லாம் போயிடுமா? நிச்சயமாகவே வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. அதை மைய வச்சுத்தான் கெடுதல் பண்ண முடியும். ஆண்டவர் சொன்னாலே அந்த வல்லமை அழிந்து கொள்கிறோம். நம்ம எல்லாம் தப்பு தப்பா கணக்கு போட்டு கடவுளை உயர்த்தாமல் பிசாசை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். போன வாரம் முந்தின வாரம் திருப்பூருக்கு போகும்போது அரை மணி நேரம் விசுவாசிகளை பத்தி குறை சொல்றாரு ஒரு பாஸ்டர். விசுவாசி பத்தி குறை, சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறாரு, பணம் இல்லைங்கிறாரு, அது இல்லைங்கிறாரு, இது இல்லைங்கிறாரு. இது ஒரு பெரிய குறை. நான் கேட்டேன், பேசி முடிச்சிங்களா பாஸ்டர்? எனக்கு அப்படியே நெருப்புல உட்காந்து கேட்கற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன குறுக்க மறிச்சேன், இதுக்கு மேல தாண்டத்துக்கு கிருபல்லப்பான்ட்டு. பாஸ்டர் பேசுறாரு, கேட்டுதான் ஆனு. சரி, நான் பாஸ்டர் போய் நாயா கேட்கணுட்டு இவன் நேரம் பேசுறீங்களா பாஸ்டர்? கடவுளை உயர்த்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? சொல்லுங்க. என் கஷ்டம் பெருசு, எனக்கு பணம் பத்தல, எனக்கு அது இல்ல, என் விசுவாசம் இல்ல, எனக்கு டேபிள் இல்ல, சேர் இல்ல, நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன், இவங்கள என்ன இதுதான் பேசிட்டு இருந்தேன் ஒழிய என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னை உயர்த்த வல்லவர். இந்த விசுவாசம் நம்பி நான் வரல, நான் என் தேவன் நம்பி வந்திருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வார் பாஸ்டர். இது வரல, இது வாயில இருந்து வரல, ஊழியக்கார வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. பிசாசை ஏன் நீங்க மகிமைப்படுத்துகிறீங்க? ஒரு பதத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமே ஆனால், ஒரு தாயத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமே ஆனால், ஒரு மந்திரிச்சு போட்ட மண்ட ஓட்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளவு மந்திர வல்லமை இருக்குமே ஆனால், என் ஆண்டவரின் வார்த்தைக்கு அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு வல்லமை இருக்கிறது. நீ பயப்படாத. நீ என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நீ எலும்போட்டு எனக்கு வச்சுட்டான் தெரியாம, வெத்தவன் செத்து போடக்கூடாது ஆண்டவரே, பாவம் தெரியாம வச்சுட்டான், அவனை மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. கை கட்டு. உடனே குளிர்காற்ற வந்து நடுங்கிட்டு எனக்கு போன் வரக்கூடாது. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அதாவது போடுதேம்மா. சரி கவனிங்க. அப்ப மண்டபோடு வீட்டு வாசல்ல மண்டபோடு கடந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு பெரிய பாஸ்டர் கூட்டு எடுத்து போட சொல்லாதீங்க. புரியுதுங்களா? விளக்கமாத்துல கூட்டி தள்ளு. அவன் எலுமிச்சம்பழத்தை வீடு முழுக்க போட்டா பாவம், எலுமிச்சம்பழம் வேஸ்ட் பண்ணிட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லு. நான் முழுக்க இருந்தா நான் எடுத்து வந்துடுவேன், நான் தான் எடுத்து வந்துடுவேன். நான் அடிக்கடி கூட யோசிக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு மாறுவேஷம் போட்டுட்டு திருச்சியை சுத்தினோம்னா 2 சாக்கு தேங்காய் கிடைக்கும். முசிறியை சுத்தினாவே ஒரு 1/2 சாக்கு கிடைக்கும். அதை விட்டு பொழைச்சாவே ஒரு மனுஷன் பொழைச்சிடலாம் ஐயா.
அதுக்கு என்ன போய் வைக்கானுங்க? அதுதான் உடைக்க சொல்லி பெரியவங்க வச்சிருக்காங்க. ஏழெல்லாம் தின்னுட்டு போடணும் உடைக்கிறதுக்கு வச்சிருக்கான். அதை பொறுத்தது என்ன வைக்கும்? போலீஸ் கால மாதிரி கையில ஒரு ஸ்டாப் போர்டு முதுகுல முன்னாடி மாட்டிட்டு ஸ்டாப் ஸ்டாப் நீ பாட்டு பொறுக்கிட்டே வரவு நின்றுட்டு போறான். சரிங்க, என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னுங்க மாரியாத்தா கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, அதை விட பெரிய கோயிலுக்கு கூப்பிட்டாலும் போங்க, பயப்படாதீங்க. அதுல கவனிங்க, அதெல்லாம் நீ கோயில் எல்லாம் சாமி கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கோயில்லையும் பிசாசு இல்ல, கோயிலையும் ஜாமியும் இல்ல, பேயும் இல்ல, இந்த இடத்துல இயேசு இல்ல, இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. இது கோயிலும் இல்ல, இது கட்டடம். நீங்க தான் கோயில். இது கட்டடங்க, இது கட்டடம். இது வெளியே போயிட்டோம்னா நீங்க என்ன வேணா கூத்தடிக்கலாம், ஜாரம் கூட வச்சு வைக்கலாம். இதுக்காக கத்தக்கார வரல, உங்களுக்காக கத்துறவங்க இருக்கிறார். நம்ம தான் கோயில். புரியுதுங்களா? சரி, ஆகவே நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருங்க. பில்லி சுனியத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க, செய்வனைக்கெல்லாம் பயப்படாதீங்க. எந்த பில்லி சுனியும் செய்வனையும் ஒரு மனிதனை, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பிசாசனுடைய எல்லா வல்ல அதிகாரத்திலிருந்தும் நம்ம எதோ நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அப்புறம் கடந்த வாரம் சொன்னேன், பிசாசனா ஏதோ நினைச்சுக்காதீங்க. பாவம், சாபம், வியாதி, வறுமை, பில்லி சுனியம். பிசாசனா அது ஒரு பெரிய வார்த்தை. கடையில போய் எண்ணெய் 6 லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்னா எந்த எண்ணெய் கொடுப்பான்? ஒரு எண்ணெயும் தரமாட்டான். கடல் எண்ணெய் கொடுனா கடல் எண்ணெய் கொடுப்பான், விளக்கெண்ணெய் கொடுனா விளக்கெண்ணெய் கொடுப்பான், ஒன்றுத்துக்குமே ஆகாத எண்ணெய் கொடுனா ஒன்றுத்துக்கு ஆகாத எண்ணெய் கொடுப்பான். நல்லா புரியுதுங்களா? அது போல ஆண்டவர்கிட்ட போய் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெபம் தப்பு. எனக்கு முழங்கால் வலியை சுகப்படுத்துன்னு கேட்டா அந்த ஜெபம் கரெக்ட். ரைட்டா? என்ன வேணும்னு சொல்லி கரெக்டா கேட்கணும். அதே போல பிசாசுனா பெரிய வார்த்தை, ஒண்ணுமே புரியாம இருக்குது. சின்ன பிள்ளைங்க ரொம்ப கருப்பா உயரமா நினைக்குது, அதெல்லாம் கிடையாது. எங்க அம்மா என்ன அப்படிதான் பயமுடிச்சு. 26 முதலியாரத்துல இருக்கும்போது நான் நைட் எல்லாம் வெளியே போனா பாம்பு கடிச்சிடும். சொன்னா புரியுமா? புரியாது. பின்னாடி வேப்பம் மரம், அதுவும் புரியாது. பாம்பு பூச்சி அண்டுனா கேட்க மாட்டோம். நேற்று நைட் எங்க அம்மா கதை விடும்பாரு. எங்க அம்மா மாதிரி கதை விடுறது உலகத்துல ஆள் இல்ல. விட்டுச்சு போற ஒரு கதை. இந்த வேப்பமரம் வேத்துக்கு கருகருன்னு இருந்துச்சு. ஒரே ஒரு கண்ணு தான் பார்த்தேன், ஒரே ஒரு கொம்பு பெருசா இருந்துச்சு. பார்த்தேன்னு கொலையே நடுங்கிச்சுனுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒண்ணு கிடையாது. ஆடா பாதிக்கலாம். வீட்டுப்படி 6 மணிக்கு மேல என்ன தாண்டவனா பூட்டிட்டாங்க. யாரு? அங்க பூச்சி கடிக்கும் பாம்பு கடிக்கும் கேட்டுருப்பானா? பூச்சாரு பாம்பு அது போட்டு தள்ளுற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அதனால பேய்னா அப்படி நினைச்சு கூடாது. அதெல்லாம் பேய். என்னப்பா புரியுதா? அதெல்லாம் பேய். பேய்னா பாவம், சாபம், வியாதி, வறுமை, பிரச்சனை, பில்லி சூனியம். இதுதான் பிசாசனுடைய ஆயுதங்கள். இதுதான் பிசாசனுடைய ரூபங்கள். அப்ப பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஒரு தடவை சொல்லுங்க, பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, வியாதிக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, வறுமைக்கு என் மீது அதிகாரம் இல்லை, பில்லி சூனியத்துக்கு என் மீது அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. செத்து போன ஆவிக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. செத்து போன ஆவிகளுக்கும் அதிகாரம் இல்லை. அது தைரியமா இருங்க. அது பிசாசுன்னு சொன்னா வேற எந்த காரியங்களுக்கும் ஒரு கிறிஸ்துவன் மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இப்ப நான் மார்க் 11:23 மறுபடியும் வருகிறேன். அந்த பாயிண்ட் என்ன முடிக்கல. மழை என்பது மழை போன்ற பிரச்சனையை காட்டுகிறது. மழை என்பது அது தீராத வியாதியா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட காரியமா இருக்கலாம். இதுதான் மழை உன் வாழ்க்கையில குறுக்க வந்துருச்சு. நீ என்னப்பா செய்யணும்னு கர்த்தர் சொன்னாரு. நீ உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ்டுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காவது பக்கத்துல போய் ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நேற்று ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. கெட்ட காரியம் நடந்துகிட்டே இருக்கலாம், ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க தொடர்ந்து என் வார்த்தையை கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு கெட்டது நடக்காது, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நல்லதுதான் நடக்கும்னு சொன்னேன். நீ வசனத்தை கேளுங்க. மாசத்துக்கு ஒருக்க 7 மாசத்துக்கு ஒருக்க வந்தா உனக்கு என்ன புரியும்? உனக்கு சத்தியத்தை கேட்டாலும் நமக்கு தெரியும். சரி, வசனத்தை கேளுங்க. வசனம் தான் உங்களுக்கு சாப்பாடு. புரியுதுங்களா? நேற்று பறவையில் அப்படி ஒரு சாட்சி வந்துச்சு. உக்கர பார்வதி சொல்லிச்சு, மூட்டு வலியும் வயிற்று வலியும் இருந்துச்சு. 7 நாட்டுல பேய போனேன், சோகம் கொடுத்தாரு காத்தன்னு போன வாரம் சாட்சி சொல்லிச்சு. ஆஹா, இந்த சாட்சியில் அப்ப நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒக்கர பார்வதி இப்படி பேசணும் கனவோட காக்கலையேன்னு சொல்லி எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மெடல் கொடுத்தேன் வாயில. அது போல சரி கவனிங்க. இப்ப மழை போன்ற பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு தீர்வு கவனிங்க. உன்னால் நகர்த்த முடியாதது மழை. 10 பேர் சேர்ந்தாலும் நகர்த்த முடியாதது மழை. புரியுதா?
உன்னுடைய சக்திக்கும் இந்த மலையோட சக்திக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. மனித சக்தியாலோ இயந்திர சக்தியாலோ ஒரு மலையை நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நீ பார்க்க நேரிட்டாலும் நீ உபவாசம் போட்டு கத்தி கதறி கும்பல் போட்டு கூப்பாடு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பேசணும். சொல்லுங்க. ஜெபிக்க கூடாது, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பேசணும். பாருங்க இங்க ஆர்த்தவார்த்தை கொண்டாரு. இப்போ உபவாசத்தை விட இப்போ இன்னொரு பாயிண்ட் கொண்டு போறாரு. உபவாசம் ஜபம் லெஸ் தென் பேசுதல்னு போடுங்க. ஏன்னா மார்க் 11:23 போட்டுட்டீங்க, ஒரு கோடு கிழிச்சு மலை பேசுன்னு போட்டுக்கோங்க. மலை பேசு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு அவுட்லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஹிண்ட். மார்க் 11:23 மலை ஒரு கோடு பேசு. இப்ப என்ன சொல்றீங்க? ஜெபம் உபவாசம் லெஸ் தென் பேசு. அதாவது இதை விட இது பெருசு. நீ ஜெபிக்கிறத விட உபவாசிக்கிறத விட அங்க என்ன நடக்கணும்? நீ பேசணும்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்யுங்க? சொல்லுங்க. பேசணும். இது எப்படிங்க பேசுறது? ஆமாங்க, முழங்கால் வலி வந்துச்சுன்னா நீ ஜெபிக்க கூடாது. எல்லாத்துக்கும் புரியுதா பாருங்க. இது அடுத்த வாரம் அப்பெல்லாம் ஜெயின் சொல்லி தரணும். அப்படின்னா நான் சொல்லி தரது புரியல, நாளைக்கு அடுத்த வாரம் ஜெயின் சொல்லி தரும். முழங்கால் வலி தான் இப்பொழுதைக்கு மழைனா நீங்க ஜெபிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. என்னதாப்பா செய்ய சொல்ற? அப்ப கர்த்தருக்கு என்னதாப்பா வேலை? கர்த்தருக்கு ஒரு வேலையும் இல்ல. நீ ஜெயிக்கிறத பார்த்து கை தட்டுற வேலை அவருக்கு. நீ அந்த பேரை விரட்டுற பாத்தியா? உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் அல்லவா? நீ அந்த முழங்கால் வலியை பார்த்து நீ முழங்கால் வலியோடு பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க. முழங்கால் வலியோடு பேசணும். ஏய் முழங்கால் வலியே, எனக்கு முழங்காலுக்குள்ள வலியை கொண்டு கொடுத்த பிசாசே, நான் பேசுகிறேன் என் ஆண்டவர் சொன்னபடி. என்ன தொட உனக்கு அதிகாரம் தந்தது யார்? நீ என்ன மாமனா மச்சானா என் மேல கை போட? எடு உன் கையை இயேசுவின் நாமத்தினாலே என்று நீ சொல்லும் போது அவன் ஓட்டம் முடிச்சிருவான். கொஞ்ச நாள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நீ வக்கீல்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி போலீஸ்காரன் கிட்ட வரமாட்டானோ, நீ வக்கீலாய் மாறி விடுவாயானால் பிசாசு பெருக்கிட்டே வரமாட்டான். கைகளுக்கு நீ சட்டத்தை அறிந்துகள், வேத சட்டத்தை அறிந்துகள், சத்தியத்தை நீ அறிந்து விடுவாயானால் அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை தொட முடியாது, ஒரு பேருமே தொட முடியாது. ஏன் சொன்னாரு? பிசாசின் அதிகாரத்தின் ஒரு உதாரணம் சொல்லிட்டு திரும்பி மார்க் 11 வரேன் பாருங்க. இந்த உதாரணம் கூட நல்லா எழுதிக்கோங்களேன். கத்திய காமிச்சு ஒரு திருடன் பேங்க் மேனேஜரை மிரட்டி பணம் முடிங்கிட்டு இருக்கான். சரி, ஒருத்தனை மிரட்டிட்டு இருக்கிறான். கவனிங்களேன். கத்தி முனை மிரட்டுதல் போட்டுக்கோங்க. அல்ல அவுட்லைன் எடுத்து உங்களுக்கு புரியும். வீட்டுல போனா புரியும். இப்ப நீங்க என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அவன் கத்தி முனையில வச்சிட்டு இருக்கிறான். அது போய் ஆன் பண்ணிட்டு இருக்கணும். உட்காந்து எந்திரிச்சு சரி, திருவிருந்துக்கு வராம செய்தி போட்டு கட்டுக்கிற விசுவாசிகள்லாம் இப்படி இருக்கிறாங்க உலகத்துல. சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்தால்தான் திருச்சியிலிருந்து இங்க வர முடியும். சரி, என்ன காரணமா கத்திட்ட கூட்டம் முடிஞ்சு கிடையாது. என்ன சொன்ன கத்தியா? கத்தினால மிரட்டணும். இப்ப நம்ம என்ன செஞ்சவனு சொல்லுங்க? நான் தான் என் பேரு படையப்பா, வந்து பாரு மடையப்பான்னு நகர சண்டைக்கு போவரா? அங்க தொடைய தட்டி வாப்பா மிலிட்டரிக்கான இப்பதான்டா எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறேன். வேட்டியை மறிச்சு காட்டுறான். ஏடா கத்தியா வாடா பாக்கலாம், வாடா 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 வாடானா கடைசியில சுத்தலாம அழுக வேண்டியதான். அவன் தான் கையில கத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பிசாசு மனுக்குலத்தை கத்தி முனையின் கீழ் மிரட்டி கொண்டு வருகிறான். ஆனால் உண்மையாகவே அதிகாரம் அவங்கள கிடையாது. அவன் இல்லீகலாக, தமிழ்ல எப்படி சொல்லலாம் இல்லீகல்னா, சட்டத்துக்கு புறம்பாக அத்துமீறி அவன் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். என்னைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருகிறானோ அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பாக்கெட்ல ரிவால்வர் வச்சிருக்கிறா, அந்த கத்திக்கு பயப்படாத, அவன் கத்தியை விட உன் பாக்கெட்டுக்கு ரிவால்வர் பெருசு. அவன் அத்திமீறி வந்துட்டான்ல, இங்கதான் நீ அவன் கத்தியை காட்டினால நீ துப்பாக்கி தட்டி காட்டா ஓடிடுவான். கையில காட்டு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். பிசாசுடைய சகல நிலைமைகளை மேற்கொள்ள அவன் கத்தி வச்சுன்னா உனக்கு உன் கையில ரிவால்வர் வச்சிருக்காரு. அவன் கையில துப்பாக்கியே இருந்தாலும் உன் வாய துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. அவன் கையை அசைச்சாதான் நீ வாய அசைச்சாவே எடுத்து போடுவான். ஆண்டவர் வல்லமையின் அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ரைட். இந்த மார்க் 11:23 இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. அது எழுதிக்கோங்க. மலையை பத்தி அல்ல,
மலையை பார்த்து பேச வேண்டும். நல்ல கவனி. எத்தனை புரியுதோ தெரியல, புரிஞ்சுக்கிட்டா ₹1,00,000 மதிப்புள்ள சொத்து. எல்லாரும் சொல்லுங்க, மலையை பத்தி பேசக்கூடாது, மலையை பத்தி பேசக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மலையை பத்தி பேசாதீங்கம்மா. நான் எங்கம்மா பேசணும் கேட்காத, உன் பிரச்சனையை பத்தி பேசாத. ஆமா, அப்புறம் நோட் சொல்லுதுமா. ஓகேம்மா, ஏன்னு யார் சொல்லுவோம்? சொல்லுங்க, மலையை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, பிரச்சனையை பத்தி பேசாதையா? அம்மா, மலையை பத்தி பேசாதையா? நீங்க அம்மான்னு சொல்லணும். நீங்க இனிமே மலையை பத்தி பேசக்கூடாது. புரியுதுங்களா? யாருக்காவது பிரச்சனையை பத்தி பேசுறத முதல் ஸ்டாப் பண்ணுங்க. அது எத்த பெரிய பிரச்சனைனாலும் கர்த்தர் மலைக்கு ஒப்பிட்டார். அதுக்கு மேல பேச்சே இல்ல, தூக்கிட்டார் ஆண்டவர். புரியுதா? தென்னமர அளவு பிரச்சனை இருந்தா ஏன் பிரச்சனை? ஏப்பா ஏன் பிரச்சனை? மலையை ஏன் வீட்டு சோடுங்கிற? சரி, வீட்டு சோடு விடு. அப்புறமே எல்ஐசி சோடுன்னு சொன்னா எனக்கு எல்ஐசி விட பெரிய பில்டிங் தான், அதனால கர்த்தர் எங்க போயிட்டாரு? மலைக்கே போயிட்டார். அன்னைக்கு சுசுலாமா இல்ல, அதனால மலைக்கு போயிட்டார். இருந்தா சுசுலா போன்ற பிரச்சனையை பார்த்தாலும் அப்படின்னு பேசி இருப்பாரு, அதனால அவர் பேசல. சரி, இருக்கட்டும். இப்ப கவனிங்க, ஃபார்முலாவை கத்துக்கோங்க. மலையை பத்தி பேசக்கூடாது, மலையை பார்த்து பேசணும். மலைய பிரச்சனையை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனையை பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க. பிரச்சனையை பார்த்து பேசி பழகுங்க. அது 10 லட்ச ரூபாய் பணமா இருக்கட்டும், அது 15 லட்ச ரூபாய் பணமாகட்டும், பிரச்சனையை பத்தி ஒருத்த பேச வந்துட்டானா நீ விசாரிக்கோ. அத பிரச்சனையை பத்தி பேசுறான், எப்படிமா சந்திக்க போற? அதாங்க எனக்கு தெரியல. போச்சு, நீ மலையை பத்தி பேசிட்டு இருக்கிற மலை நகராது. இல்ல, நான் மலையை பார்த்து பேசுகிறேன். 15 லட்சமே இயேசுவின் நாமத்தினாலே என்னை தேடி வா. பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சரி, இன்னொரு அடுத்த பாயிண்ட் சொல்லுறேன். இது புரிஞ்சாச்சு. இன்னொரு 2-3 பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். அடுத்த பாயிண்ட், பாவியின் சொத்து நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. வசனம் இருக்குன்னு தெரியுமா? பாவியின் சொத்து, அதெல்லாம் பரவாயில்ல, எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், பாவியின் சொத்து நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களேன், பாவியின் சொத்து நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளையும் மூல பைபிளையும் சொல்லுது. தமிழ்ல எப்படி சொல்லுதுன்னு தெரியல. எடுத்துட்டியா ஜெயந்தி? எடுத்துட்டியான்னு கேட்டேன். நீ படிக்கிறத பார்த்தா எடுத்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு தான் வசனம் தெரியாது. பாவம் நீதிமொழியில வருமா? ஆமா, பாவியின் சொத்து நீதிமானுக்குன்னா நீ பிரசங்க 2:20 சேரும். இப்படி வசனமே நீ வாழ்க்கையில் கேட்டது இல்லையா? என்ன ஊழியக்காரியா இருக்க? எல்லாம் சொல்லுங்க, பாவியின் சொத்து நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல எப்படி இருக்கோ இதுதான் மூல பாஷையில் இருக்குது. சரி, வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. சார், இப்ப ரெடியா இருக்குங்கிறார் ஆண்டவர். ஹலோ, நான் கூட ஏதோ புடுங்கி தருவான்னு நினைச்சேன். நான் மூல பாஷையில அப்படி சொல்லல, ரெடியா இருக்குங்கிறார். பாவியின் சொத்து நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சரிப்பா, கவனிங்க. இப்ப எல்லாரும் கவனிங்க சார், கொஞ்சம் கவனிங்க சார். இவருக்கு தான் விளையாட்டா ஆண்டவருக்கு? அவன் சொத்து எடுத்து இதுக்கு நம்ம கிட்ட தராரு. அது அநியாயம் அல்லவா? அவன் எப்படியோ பாவம் திருடியோ கொள்ளையடிச்சோ சேர்த்தான் சேதம், அவங்க இருக்க சொத்தை நீ பிடிங்கி அந்த சொந்தவாதி. பாவியின் ஆஸ்தி சொத்து ஒன்றுதான். சரி, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதுன்னு தமிழ்ல இருக்கு. மூல பைபிள்ல வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்ப கவனிங்க. இதுல ஒரு வெளிப்பாடு சொல்லுதான் கத்துக்கணும், யாரும் மறந்துடக்கூடாது. வெளிப்பாடு, ஏன் பாவி சொத்தை புடுங்கி ஏப்பா இவங்கிட்ட தர? ரவிக்கிட்ட இருக்கிறத பேனாவை புடுங்கி நான் விக்கி கிட்ட கொடுத்தா இது என்னையா கூத்தா இருக்குது? இதை நல்லா கவனிங்க. இப்ப பாவினா யாரு, நீதிமானா யாரு? பாவினா யாரு? நீதிமான் யாரு? நாம ரட்சிக்கப்பட்டவங்க. இது ஒரு அர்த்தம் ஒத்துக்கிறேன். அது இன்னொரு அர்த்தம் நம்ம எப்படி சொல்லலாம், அது பாவத்துல சேர்க்கப்பட்ட சொத்தா ஒரு வேளை இருக்கலாம். அதனால பாவின் வார்த்தையை கர்த்தர் போட்டுக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொல்ற வெளிப்பாடு இங்கதான் வரும். பாவியின் சொத்தை எடுத்து நீதிமானுக்கு கர்த்தர் ஏன் தராரு? நல்லா விளங்கிக்கோங்க. ஏன் அந்த சொத்து இப்ப நீதிமான் கைக்கு வருதுன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமான் கை பாவிக்கள் இருந்து ஏன் புடுங்குறாருன்னு சொல்றேன். அதை புடுங்கிச்சாதான் நீங்க நீதிமான் கைக்கு யார் நீதிமான் விளங்கிக்கோங்க. இப்ப யாரு பாவின்னு சொல்லுற போறேன், அதுல இருந்து யார் நீதிமான் நீங்களே சொல்லுவீங்க.
யாரு பாவி, ஏன் அவங்க இருந்து கர்த்தர் காசை புடுங்கினாரு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படி அவன் அதை செலவு செய்யாமல் அவன் உபயோகமற்று வைத்திருக்கிறதுனால அதை நன்றாய் சரியாய் உபயோகப்படுத்த ஒருவனுடைய கையில கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் கையிலிருந்து காசை எடுக்கிறாரு. மாற்றி சொல்றேன், பணத்தை கட்டி வைப்பவன் பாவி, பணத்தை கொடுப்பவன் நீதிமான். நல்ல விளையங்க, புரிஞ்சாதான் புரியுது, விட்டுணும், அவ்வளவுதான் விஷயம். பணத்தை உன் கையில கவனிங்களேன், அங்கு மலையிலிருந்து தண்ணி வருதுன்னா எதுக்காக வருது அப்படின்னா, ஊர் மக்களுக்கு அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி போகணுங்கிறதுக்காக அது கர்த்தர் அந்த ரூட்டை போட்டு வச்சிருக்கிறார். நீளோடக்குன்னு அதை தேக்கி அதை பெரிய குளமா வெட்டி நீ அந்த குளத்துக்குள்ள தண்ணியை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது கர்த்தர் வேறொரு ரூட்டை விட்டுருவார், வேறொரு ரூட்டை தண்ணி திறந்து விட்டுருவார். நீ தான் குளமா கட்டிட்டிய, இது ஆறாதான் வச்சிருந்தேன். அப்ப உன்னிடத்துல தேவன் கொடுக்கிற பணம், சுகம், பலன், கார் எதாகட்டுங்க, எதுக்கு அப்படின்னா உன் பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி போய் சேரலன்னா அது நீ பாதியாய் மாறிவிட்ட. அப்படின்னா நீ விடிய விடிய சேர்த்து வச்சவன் சொத்து கைமாறி டாக்டர் கைக்கு போய், வக்கீல் கைக்கு போய், இன்ஜினியர் கைக்கு போய், கடைசியில இலங்கைக்கு போனது அவனை கொண்டு சேர்ந்துடும். அப்ப நீங்க பணம் உங்களுக்கு வேணும்னா இந்த வசனத்தின் வெளிப்பாடு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஆண்டவரே, என் கைக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல இத்தனை சதவிகிதத்தை நான் ஊழியத்திற்கும் ஏழைகளுக்கும் செலவு செய்கிறேன் என்று நீங்க இந்த 2011 ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா 2012 கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். இல்லைங்க, 10 வந்தா 10 எனக்குன்னா உனக்கு 10 தான் வரும், அதுக்கு மேல வராது. 10 வந்தா நான் நான் சாமிக்கு தரேன்னு அட்லீஸ்ட் ஒரு பொருத்தனை ஒன்ன தராத அந்த ஒன்ன தருவதா பொருத்தனை பண்ணாத உன் கைக்கு 50 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒன்னாவது லீக்காய் வெளியே போகுது இல்லையா, அதுவும் தராம என் காசு எனக்கு தான். திருடனுடைய பாலிசி என்ன, உன் காசு என் காசு. இந்த கஞ்சாம்பேட்டோட தத்துவம் என்ன, என் காசு என் காசு. ஆண்டுடைய தத்துவம் என்ன, என் காசு உன் காசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ஆண்டுடைய தத்துவம், ஆண்டுடைய பிள்ளைகளுடைய தத்துவம். என் பணம் உன் பணம், என் பணம் என் பணம்ங்கிறவன் கருமி, உன் பணம் என் பணம்ங்கிறவன் திருடன். புரியுதுங்களா? என் பணம் உன் பணம் சொல்லி வரும் பொழுது அது தேவனுடைய பிள்ளையா நம்ம மாறுகிறோம். நான் உடனே உங்க வீடு வாசலாம் 10 பேர் கல்வி தர சொல்லலைங்க. உங்களுக்கு தேவன் தருகிற வருமானத்துல நான் இவ்வளவு பகுதியை நான் செலவு செய்கிறேன், கடவுளுக்காக, ஊழியத்திற்காக, ஏழைகளுக்காக செலவு செய்கிறேன் ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்தா அவனை கர்த்தர் அபிர்விதமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் மறுபடியும் சொல்றேன், உன் ஊர்ல தண்ணி வரணும்னா ஒரு ஆறு ஓடணுமா ஓடக்கூடாதா, ஒரு வாய்க்கா போகணுமா போகக்கூடாதா? வாய்க்கால போற தண்ணி உன் நிலத்துக்கு வரணும்னா நீ ஒரு பாத்தியாவது கட்டணுமா கட்டக்கூடாதா? சொல்லுங்க. அதை தான் கட்டி வைக்க சொல்றேன், அதை கட்டி வைங்கன்னு சொல்ல வரேன். அந்த பாத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என் இடத்துல வந்துச்சுன்னா நான் அதுல கொஞ்சோண்டு நான் அடுத்து என் வயல் ரொம்ப பிறகாவது நான் அடுத்த வயலுக்காரன் கொஞ்சோண்டு தரேன், நீ விரும்பினா உன் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல என் வயலுக்கு மட்டும்தான் தண்ணின்னா உனக்கு தண்ணியே வேண்டாங்கிறார் கர்த்தர். நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படுமா, கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படுமா? ஆகவே நீங்கள் கொடுக்கிறது என்பது ஒரு கடமை அல்ல, ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கொடுத்தல் என்பது உங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். கொடுத்தல் என்பது அனுபவமாக உங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும். நீங்க கொடுப்பதற்கு இந்த 2012 நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அம்மா, 2012 காசு வரதுக்கு நான் வழி சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். கொடுக்கிறதுக்கு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, கொடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டார்னு அர்த்தம். நீ கொடுக்கிறதுக்கு நீ திட்டம் போட்ட இந்த மைக் இருக்குதா?
ஹலோ 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 செக். ஹலோ, இங்க போடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இடமா என்ன சொன்ன கடைசியா பாவியின் சொத்து நீதிமானுக்கு. அது நீங்கள் கொடுக்க தீர்மானம் எடுத்து விடுவீர்களானால் கர்த்தர் கொடுக்க தீர்மானம் எடுத்து விடுவார். அதுதான் பாவியின் சொத்து நீதிமானுக்கு அர்த்தம். சரி, அடுத்த பாயிண்ட் ஒரு காரியம் சொல்றேன், முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். சொந்த பதிலையா? ஆமா, எதுல வைக்கணும்? பெருசா 40 வச்சா நீ முன்னாடி கத்துதுன்னு சொன்ன. ஹலோ ஹலோ செக். ஹலோ, பாவியின் சொத்து நீதிமான அர்த்தம் வச்சுக்கோங்க. பாவி அடுத்த வாரம் கேட்கும்போது தெரியலன்னு சொல்லக்கூடாது. பாவினா பணத்தை தகுந்தபடி அவன் செலவு செய்யாத இருந்தபடியால் அவன் கையிலிருந்து காசை எடுத்து அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணுமோ அதை தெரிந்தவன் கையில கொண்டு வந்து காசு கொடுப்பாரு. அது இதுதான் திட்டமே, வேறொரு திட்டம் அல்ல. கட்டத்தப்பு என்னை பணத்தை கொடுன்னு கேட்கறது தப்பு. எனக்கு 20 மூட்டை நெல்லு வரணும்னு கேட்கறது தப்பு. அதை விட்டுட்டு 20 மூட்டை நெல்லு என் வீட்டுக்கு வரணும்னா நான் எத்தனை படி நெல்லை நான் கொண்டு போய் விதைச்சு நாத்தங்காலா எடுத்து நான் நட்டு வைக்கணுங்கிற கணக்கை கேட்டு அதன்படி விதைச்சு நீ நட்டு வச்சா உனக்கு 20 மூட்டை நெல் வருமா வராதா? இதை விட்டுட்டு நீ உட்காந்து அழுது ஜெபம் பண்றதுனால உங்க வீட்டுக்கு பணம் வரும் நினைச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவுதான் நீங்க அறுத்துக் கொள்ள முடியும். எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவுதான் அறுத்துக் கொள்ள முடியும். ஆகவே உங்கள் விதைப்பின் அளவை நீங்கள் கூட்டாத வரைக்கும் அறுவடையின் அளவை கூட்ட முடியாது. ஆகவே அந்த பணத்தை சரியா பயன்படுத்துறவங்க கையில அந்த பணம் வந்து சேரும். நீங்க 25 வருஷம் பிரசங்கம் கேட்டாலும் இப்படிதான் இருக்க போறோம், மனம் மாறாவிட்டால். ஆகவே செய்தியை கேட்டு மனம் திரும்பி அதன்படி செய்ய பாருங்க. கப்பலோடு தொடர்ந்து விளையாடுகிறார். இப்ப அடுத்த பாயிண்ட், பாவத்தின் சம்பளம். நீங்க இது ஒரு முக்கியமான வெளிப்பாடு. இது இந்தியாவில் இருக்கிற 10 பாசுகளை எடுத்துக்க மாட்டான். அப்ப நான் பேசுறத இது அமெரிக்க நாட்டு சத்தியம். அப்ப இந்திய நாட்டுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அமெரிக்க நாட்டுல மாத்திரம் அதன் மூலியை பயன்படுத்தி யோசிச்சா நம்ம ஆளுங்க இன்னும் கோவணம் கட்டிட்டு உட்காந்துட்டு அந்த பாயிண்ட் பக்கத்து கூட போக மாட்டேங்கிறானுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஏன் இயேசு மனிதனாய் பிறந்தாருன்னா நல்லா கவனிக்கணும். இயேசு ஏன் மனிதனாய் பிறந்தாருன்னா மனுஷன் பாவம் பண்ணிட்டான், அதை அனுபவிக்க வேண்டிய தண்டனை நான் அனுபவிக்கணும்னு வந்தாரு. சரி, பாவத்தின் தண்டனை என்னப்பா அப்படின்னா என்னது? மரணம். இது அப்படியே எல்லாம் விட்டாங்களே லூசுல. சார் மரணம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா இதுதான் யாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரன் யோசிக்கிறாரு. நானும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஆமாங்க மரணம்னா செத்தாருங்க, அதாங்க மரணம், அதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாங்க கிடையாது. நமக்கு புரியல பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னா நமக்கு புரியுது. பாவத்தின் சம்பளம் மரணம் கர்த்தர் சொன்னாரு. என்ன மரணம்? இரண்டாம் மரணம், நித்திய நரகம், நித்திய மரணம், தேவன் இல்லாத இடம். அதுக்கு பேர் தான் மரணம், நரகம் என்று பெயர். யாருக்காதீங்க இதை ஒத்துக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம்னா கர்த்தர் அதை தான் சொன்னாரு. ஹலோ அக்கா, புரியுதா உங்களுக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம்னா நரகத்தை சொல்றாரு கர்த்தர். நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா நம்ம செத்து போன போது நம்ம சாவரம் இல்ல, அதை நினைச்சுக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னா நீ நானும் தப்பு பண்ணிருக்கோம். அதுக்கு சம்பளம் எழுத்துக்குரிய மரணம்னா எழுத்துக்குரிய மரணம் நடக்க போகுது. எவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நடக்க போகுது. அதுதான் அவர்களே வரணும். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது எழுத்துக்குரிய மரணம் அல்ல. இது ஒரு வெளிப்பாடுங்க. அப்ப எந்த மரணத்தை கர்த்தர் சொன்னார்னா இரண்டாம் மரணம், தேவன் இல்லாத அது நரகம் என்றும் ஹேடிஸ் என்றும் ஹெல் என்றும் இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். கிரேக்க பாஷையிலும் அதுலயும் கெஹன்னா என்றும் கெஹன்னா எல்லாம் ஒரே கிரேக்க பாஷை இப்ரேய பாஷை. ஹேடிஸ் என்றும் இங்கிலீஷ்ல ஹெல் என்றும் இப்படிலாம் பல பாஷையில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாதாளம் என்றும் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாதாளம். இன்னொரு ஹெல் இருக்கிறது, அது அக்கினியின் தண்டகம் எரிகின்ற நரகம். அது ஒரு இடம், இது ஒரு இடம் பிரிக்கிறாங்க. சரி, இப்ப நல்லா வெளிப்பாட கவனிச்சுக்கோங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னா அப்ப இயேசு கிறிஸ்து எந்த தண்டனை அனுபவிக்கணும்? எந்த மரணத்தை அனுபவிக்கணும்? அதான் விஷயம். ஏதோ கல்வாரி சிலையில செத்ததோட அவர் கதை முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க.
கல்லாறு சிலுவையில எழுத்துக்குரிய உசுறு தான் போச்சு. ஆனா எந்த உசுறு போகணும்னா ஆவிக்குரிய பிரகாரமால் அவர் மரிக்கணும். அதுதான் ஆண்டவர் ரத்த ஜோதியை சிந்தி அவர் ஜெபம் பண்ணி கல்லாரிக்கு போகும்போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்பதான் இது ஆரம்பிக்குது புதுசா. அப்பதான் பிதா இயேசுவை கைவிட்டார். அப்பதான் அவர் அந்த மரணத்தை ருசி பார்க்க ஆரம்பித்தார், அந்த உண்மையான மரணத்தை. எப்ப என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்டாரு, அப்ப பிதா இல்லாத ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா. உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இயேசு பிதாவை விட்டு பிரிந்ததே கிடையாதாம். எப்ப பிரிஞ்சார்னா கல்வாரி சிலுவையிலே அவர் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருந்த பொழுது, அவர் மனிதன் அந்த பாவத்தை அதை அனுபவிச்சவங்கள தேவன் விட்டு பிரிந்தது அல்லவா, அந்த பிரிவை தேவன் கல்வாரி சிலுவையிலே அனுபவித்தது மாத்திரம் அல்ல, அந்த 3 நாள் அவர் எங்கே சென்றார்னா பாதாளத்துக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பாதாளத்துக்கு போனார் ஹேடிஸுக்கு? அந்த பாதாளம் நல்லா நீயும் நானும் போக வேண்டிய இடம், நீயும் நானும் போக வேண்டிய அந்த இடத்துல போயிட்டு சட்ட ரீதியாக அங்கே ஆண்டு கொண்டிருந்த சாத்தானினுடைய அந்த சாரி கொத்த அவன் இடுப்பிலிருந்து சட்ட ரீதியாக பிடிந்து எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நினைச்சுட்டான். இயேசு உள்ளுக்குள்ள வந்தாரு, கதவை சாத்தி லாக் பண்ணுங்க, இனி வெளியே போகக்கூடாது நினைச்சாரு. ஏன்னா மரணத்தை அனுபவிக்கும்படி வந்து விட்டார். ஆனால் இவர் எத்தனை செய்யணுமோ அத்தனை செய்து கல்வாரி சிலுவையிலே தேவனை புரிந்து அங்க மரணத்தை அனுபவித்து உள்ளுக்குள்ளையும் போய் ஹேடிஸுக்குள்ளையும் தலையை காமிச்சு அவன் கையில் இருக்கிற சாதி கொத்தை எடுத்துக்கொண்டு 3ஆம் நாளில கலரை பிச்சுக்கிட்டு கத்தர் வெளியே வரும்பொழுது, இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கத்தர் சொன்னார். மரணத்தின் அதிபதியாக இருந்தவனுக்கு அந்த சாவியை கத்தர் எடுத்துக்கிட்டாரு, பாதாளத்தின் சாவியை எடுத்துக்கிட்டாரு. எல்லா சாவியும் கத்தர் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவனை தோற்கடித்து பாதாளத்தில் அவனை தோற்கடித்து அவனை ஆண்டவர் வெற்றி சிறந்து வெளியே வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன், வாசி பாருங்க பார்க்கலாம். வலது கை பக்கத்து இடது கை பக்கத்து முதல் வசனம். அப்போஸ்தலர் நடுவில் 2ஆம் வசனம் அதிகாரத்துல வலது கை பக்கத்துல இடது கை பக்கத்துல முதல் வசனம் வாசிங்க வாசிங்க. வாசினா வாசி சும்மா நீர் 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 உட்காந்து போக கூடாது. அது எங்க வாசிட்டு இருக்குது? நான் இதுக்கு என்ன சொன்னேன்? நான் லெப்ட்ல ரைட்ல லெப்ட்ல முதல் சொன்னேன்ல, தேவன் இயேசுனுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, அவரை மரணத்தினால் கட்டி வைக்க கூடாது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் அந்த மரணத்தை 2வது அந்த மரணத்தை போய் ஆவிக்குரிய பிரகாரமா அந்த மரணத்தை இவர் அனுபவிக்கும் போது அந்த மரணம் நம்மள எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சு அங்க போனவனா வெளியே விடாம அடக்கி வச்சது போல இவரையும் என்ன செய்ய முடியலையா, கட்டி வைக்க முடியவில்லை. ஆகவே இவர் என்ன செஞ்சாரு, இவர் அங்கிருந்து உடச்சிக்கிட்டு மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெற்றி சிறந்தவராய் அவரை வெளியே உயிர் செலுத்தார். மரணம் பாதாளம் இரண்டுமே ஆண்டவரை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு இவர் சட்ட ரீதியாக நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய எழுத்துக்குரிய மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணத்தை அவர் அனுபவித்து நம்ம தண்டனையை அவர் சட்டப்படி சுமந்து தீர்த்தபடியால் சாத்தானுக்கு முற்றிலும் முழுவதுமாக அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு நம்ம மீது ஒரு அதிகாரத்தையும் கத்தர் தரவில்லை. இப்ப நான் சொல்றதாக நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்க ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, அடுத்த பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். 2012ஆம் ஆண்டு என்ன ஆண்டு? நான் 2011ஆம் ஆண்டுக்கு நான் பேரு போடக்கூடாது இருந்தேன். இருந்தாலும் 2012ஆம் ஆண்டுக்கு நான் பேரு போடணும்னு நினைக்காதப்ப கத்தர் ஒரு பேரு போட சொல்லிட்டாரு.
அதை நான் பேர் ரிலீஸ் பண்ண போறேன். 2012 எப்படிப்பட்ட ஆண்டு என்று சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறேன் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, அறையில் ஆடாம அம்பலத்தில் ஆட முடியாது. கவனிச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 2011 டிசம்பர் 31க்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க போகுது. நல்லா நான் வச்சுக்கோங்க. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிக்காதீங்க, தீர்க்கதரிசனம் மிஸ் பண்ணிக்காதீங்க. 2011 டிசம்பர் 31க்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க போகுது. அது என்ன காரியம்னா, அது 1000 சோத்துக்கு ஒரு சோறு பரம் போல உன்னை அறையில ஆட சொல்லுவாரு. இந்த அறையில மாத்திரம் நீ ஆடி முடிச்சுட்டா 2012 உன்னை அம்பலத்தில் ஆட வச்சு கத்தர் வேடிக்கை பார்க்க போகிறேன். அந்த சோத்துல இருக்கிற அந்த காணல் இருக்கிற அத்தனை சோத்து உன் தர போறேன். விளங்குற மாதிரி சொல்றேன், விளங்குற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருங்க எல்லாருமே. 2012 ஆண்டு கத்தர் சொன்னாரு, அது வெற்றியின் ஆண்டு என்று கத்தர் சொன்னார். கைகளை பற்றி நன்றி சொல்லுங்க. 2012 நமக்கு வெற்றியின் ஆண்டு. அது வெற்றியின் ஆண்டால் கத்தர் அந்த மகனம் சொல்லியிருக்கிறார். 2012 வெற்றி. இந்த வெற்றின்னு சொன்ன உடனே அதுவே ஒரு பொதுவான பேர் ஆசீர்வாதம் போல. என்னப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பானா, பாவத்தின் மீது, சாதத்தின் மீது, வியாதியின் மீது, வறுமையின் மீது, பிரச்சனையின் மீது பூரண வெற்றியை நாம் எடுக்க போகிறோம். கைகளை பற்றி நன்றி சொல்லிக்கோங்க. பூரண வெற்றியை நாம் எடுக்க போகிறோம். விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 2012 ஆண்டு வெற்றியின் ஆண்டு என்று டெக்ளேர் பண்ணியிருக்கார் கத்தர். நான் பண்ணல கத்தர் பண்ணியிருக்கார். இதுக்கு மட்டும் நான் வச்சுக்கொள்ளுங்க, இது வெற்றியின் ஆண்டு. இப்ப அதுக்கு எங்கிட்ட கத்தர் சொல்லி கொடுத்தாருங்கிறத கவனிச்சுக்கோங்க. 2011 டிசம்பர் 31க்குள்ள ஆண்டவர் சொன்ன கருத்து நான் சொல்லிடுறேன், புரியுற மாதிரி கவனிங்க. இந்த காப்பட்டா 2012. இப்ப நான் நிக்கிறேன், அது 11, இதுதான் டிசம்பர் 31 ரைட்டுங்களா? அது இது ஜனவரி 1. அது இப்ப கத்தர் சொன்னாரு, 2012 என் விசுவாசி கால் அடி எடுத்து வைக்கும் போது அவன் வெற்றி பெற்ற பிறகுதான் அவன் கால் அடி எடுத்து வைக்கணும்னு சொன்னார். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த டிசம்பர் 31 கத்தர் ஒரு காரியம் செய்ய போறாரு, கத்தர் செய்ய போறாரு. அது எத்தனை வருஷத்துக்கு வியாதியா இருந்தாலும் கத்தர் தூக்குவார். நீ பயப்படாத, உனக்கு ருசி காட்டுகிறார் கத்தர். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் சட்டப்படி ஜெயித்தவர். பரலோகத்துல வியாதி இல்ல, பரலோகத்துல இருமல் இல்ல, பரலோகத்துல வயிற்று வலி இல்ல, பரலோகத்துல மலச்சித்தன்மை இல்லை, பரலோகத்துல தண்ணீர் இல்லை, பரலோகத்துல வறுமை இல்லை, குடும்பத்துல வறுமை இல்ல, பிரச்சனை இல்ல. பயப்படாத, கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். அவர் ஜெயித்தவர். நீ ஜெயித்த பிறகு எப்படி பிறந்தாயோ அதே போல இந்த 2012 ஜெயிச்சிருந்தா நீ 2012 நான் சொல்ல போற. கைகளை கட்டி வேறு 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 ஒரு வியாதியும் இல்லையா, ஒரு பிரச்சனையாவது ஜெயிக்க போற. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் பயப்படாத, நீ ஜெயிக்க போகிறாய், நீ ஜெயிக்க போகிறாய். இப்பவே ருசி பார்க்க போகிறாய். இப்பவே இந்த 31 இந்த செய்தியை கேட்டதிலிருந்து அந்த நல்லதை வெளிப்படுகிறது. உன் அதிகாரத்தை எடுத்துக்கோ. நீ ஜெயிக்க பிறந்தவை, நீ ஜெயித்தவராய் பிறந்தாய், ஜெயித்த பிறகு பிறந்தாய். ஜலம் உன்னுடையது, அது ரத்தத்திலே ஊறியது. ஒரு மனுஷன் ஏமாந்துடக்கூடாது. ஒரு குழந்தையின் பிறப்பை நான் கடந்த வாரம் சொன்னேன். கோடிக்கணக்கான அணுக்களில எந்த அணு அந்த தாயினுடைய சினை முட்டைக்குள்ளே முதலாவது போய் பிரவேசித்ததோ அதுதான் குழந்தையாக மாறியது. இந்த பல கோடியில் ஓட்ட பண்ணி வைக்கல கத்தர், நடன போட்டி வைக்கல கத்தர், யுத்த போட்டியை கத்தர் வைத்தார். யுத்தத்திலே ஒன்றோடு ஒன்று அழித்து அத்தனை கோடான கோடி அணுக்களையும் ஜெயித்த ஒண்ணுதான் அந்த கருவட்டுக்குள்ளே போனது. அதுதான் குழந்தையாக வந்தது. அதுதான் உட்கார்ந்திருக்கிற நீ நானும். கைகளை கட்டு. ஐயா, நீ உருவாவதற்கு முன்பு ஜெயித்தபடியால் உருவானாய், ஜெயித்தபடியால் உருவானாய். உன் ரத்தத்திலே வெற்றி இருக்கிறது, உன் பேச்சிலே வெற்றி வரட்டும், உன் சிந்தையில வெற்றி வரட்டும். வெற்றி உணர்கிறது. வெற்றிக்கு சொந்தக்கார, வெற்றிக்கு சொந்தக்கார பிசாசு தோற்றவனுக்கு சொந்தக்கார. தோல்வி பிசாசுக்குரியது. அந்த வெற்றிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், தோல்விங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. பாடு, கண்ணீர், வியாதி, பிரச்சனை எல்லாத்தையும் கத்தர் ஜெயிக்க போறோம். 2012 என்னென்னலாம் இருக்கிற அத்தனை நம்ம ஜெயிக்க போறோம். இப்பதான் இன்னொரு இதுல ஒரு குட்டி வெளிப்பாடு, இன்னொரு வெளிப்பாடு சொல்றேன். என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. கத்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. கானானுக்குள்ள எங்க கொண்டாரு? எகிப்தை விட்டு வெளியே கொண்டாந்தாரு. செங்கல்ல கடக்க வச்சாரு. வனாந்தரத்துக்கு வந்தாரு. இப்ப எங்க போகணும்? இப்ப கானான் ரெடியா இருக்குதா? எப்படி இருக்குது? எப்படி ரெடியா இருக்குது? அங்க யார் இருக்கிறா?
சிவப்பு கம்பளம் போட்டு வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காங்களா சார்? அங்க எதிராளிங்க இருக்கிறாங்க சார். பாலும் பெண்ணோட பேசினாங்க, ஆனா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைடு. அப்படின்னா அது அங்கே வேற ஒரு மனிதர்களால், ராட்சச மனிதர்களால் அது என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குரியதுதான், உனக்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்காகத்தான் கல்லால் ரத்தம் சிந்தினாரு. ஆனால் அந்த கானான் தேசம் கம்பளம் போட்டு விரிச்சு நீ கூப்பிடல, அந்த ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு இல்லீகலா அதை ப்ரீ ஆக்குபை பண்ணி உனக்காக வச்சிருக்கிறான். இப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, என்ன வேலை? நம்மளுடைய வேலை அவனை அங்கிருந்து தூக்கிட்டு நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டுக்காரர்களுடைய மைய கருத்து. அப்ப இதுல இருந்து கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அப்படின்னா என்னன்னா, சுகத்தை கர்த்தர் உனக்கு வச்சுட்டாரு, நீ கட்ட வேண்டிய வீட்டை கர்த்தர் ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாரு, அதை பிசாசு இல்லீகலா தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பேரை தூக்கிட்டு நீங்க உட்காரணும், கைகளை கட்டுங்க. இதுதான் 2012 நடக்க போற காரியம். உனக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடாமல், ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடாமல் அதை டாமினேட் பண்ணி இல்லீகலால் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய பிடியிலிருந்து அவனை விரட்டி அடித்து நீ அதை ஆக்குப்பை பண்ண வேண்டும், நீ அதை இன்ஹெரிட் பண்ண வேண்டும், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிதல் புரிஞ்சுக்கணும். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன், பயப்படாத. அவனை நான் ஜெயிக்க வைக்கிறேன், ஒப்பு கொடுக்க பயப்படாத. புரியுதா? யுத்தம் என்னுடையது, நீ வேடிக்கை மாத்திரம் பாரு, நீ கையில மாத்திரம் சும்மா விளையாட்டுக்கு ஒரு பொம்மை கத்தியாவது கொண்டு போ. அவனை ஜெயிக்க வைக்கிறது ஏன் வேலை, உன்னை ஜெயிக்க வைக்கிறது ஏன் வேலை, அவனை தோற்கடிக்கிறது என்னுடைய வேலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை 2012 ஒரு வெற்றியின் ஆண்டு. ஆனா வெற்றியின் ஆண்டுனாலே அந்த கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் சொல்கிறது. ஆகவே அது அந்த போராட்டத்தை பேச வேண்டாம். அந்த போராட்டத்தை கர்த்தர் ஜெயிச்சுட்டாரு, ஏற்கனவே அவர் தள்ள புரிஞ்சுட்டாரு, அவன் நல்லது தேவன் இருந்திருப்பான். அதை சும்மா ஒரு மேல் சோக்கு கர்த்தர் அனுப்புகிறார். பயப்படாத, அவன் கையில கத்திதான் இருக்குது, உங்களை துப்பாக்கி எடுத்து கத்த அனுப்புகிறான். அவன் கத்தி வச்சு நடத்துவான், பயப்படாத, உங்களை துப்பாக்கி இருக்குது. நீ வாழை திறந்தாலும் லேசருக்கு அலுவலகம் வர மாதிரி உன் வாழை திறந்தாலும் நல்லமை திறக்கப்படுகிற சாத்தான் கையா செய்யாது, காலை செய்யாது. அதை துப்பாக்கி தூக்கும்போது அவன் கட்டவர்கள் செயல்படாமல் போகட்டும் சொன்னா அவன் கட்டவர்கள் வேலை செய்யாது, சுண்டுவர்கள் வேலை செய்யாது. துப்பாக்கி செயல்படக்கூடாதுன்னா இவன் என்ன அனுப்புறான், துப்பாக்கி என்ன செய்யாது. அந்த வல்லமே கட்ட நம்ம கையில தந்திருக்கிறார். அவன் துப்பாக்கி நீயா பயப்படுற, அவன் எந்த துப்பாக்கி வச்சு மத்தான மிரட்டான், உண்மை எண்ணி மிரட்ட முடியாது. உண்மை எண்ணி மிரட்டுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் தரவில்லை. அது நல்ல ஞாபகம். இந்த 2011 டிசம்பருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற முழங்கால் வலி, மூட்டு வலி, வவுத்து வலி, தலைவலி, காய்ச்சல், லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் பேக் பண்ண போறோம். ஆமாம் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும், பயப்படாதீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, அவர் வரட்டும் ஏன்னு சொல்ல வரேன், வரட்டும் பயப்படாதீங்க. வந்து உங்களுக்கு என்ன மழையா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரட்டும், அது யாராலும் நடத்த முடியாதும்பாங்க. அதை 2011 டிசம்பருக்குள்ள நடத்த போறோம். உனக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக கர்த்தர் சொல்கிறார். இதே போல 2012 நீ பார்க்கிற எல்லா பிரச்சனையும் தகுதியாக்கிக் கொண்டு நீ கடந்து செல்ல போகிறாய், கடந்து செல்ல போகிறாய், நீ ஜெயிக்க போகிறாய். எந்த மலைக்கும் பயப்படாத, எந்த வியாதிக்கும் பயப்படாத. 2012 வெற்றி நம்ம என்ன இருக்க, அது வியாதி இல்லாத ஆண்டு, அது கண்ணீர் இல்லாத ஆண்டு, அது பிரச்சனை இல்லாத ஆண்டு. அந்த இடத்துல போய் நீங்க உட்காரணும். அதுதான் வெற்றியின் ஆண்டுக்கு அர்த்தம். சும்மா வெற்றியின் ஆண்டுன்னு சொல்லி ஒப்பம் இருமிட்டு இருக்கிறதல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதான் விட்டுறாதீங்க. 2012 நீ அழுதன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். 2012 உன் காசு டாக்டர்கிட்ட போக கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், என் காசு ஆகட்டும் உங்க காசு ஆகட்டும் போக கூடாது, போக விடாதீங்க, போக விடாதீங்க. இப்பயே அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போன வாரம் சொன்னேன், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் விரும்புகிறேன். அந்த சுகத்துக்கு நான் வெளிப்பாடு சொன்னேன். என்ன அர்த்தம்? சுகம் என்று ஆரோக்கியம் என்று சொல்றது பி இன் ஹெல்த் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அதை மாற்றி சொல்ல போனா பி ஹெல்த்தி, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஆரோக்கியமா இரு. அப்ப என்ன சொல்ல வராரு, வியாதியிலிருந்து குணமாவான் கர்த்தர் சொல்லாம நீ ஆரோக்கியமா இருக்கா என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியே இல்லாத, வியாதி உன்னை தொட முடியாத ஒரு ஸ்டேட்ல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ஆரோக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆரோக்கியம்னா புரியுதுங்களா? எனக்கு இடுப்புல சுகமாக்கிறதுக்கு பேர் ஆரோக்கியம் கிடையாது, அது வியாதியிலிருந்து குணமாக்குதல். வியாதி வருவதற்கு இடமில்லாதபடி உன் உடம்புல ஒரு ஆரோக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆரோக்கியத்தை தேவன் விரும்புகிறார். அந்த ஆரோக்கியத்தை தேவன் விரும்புகிறார்.
ஆகவே இந்த 2011 ஜெயிச்சிருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது கத்தோலிக்க வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஜெயிச்சே காட்டணும். ஜெயிச்சிட்டீங்கன்னா 2012 நான் திரும்ப சொல்றேன், 2012 கால் அடி எடுத்து வைக்கும் போது வெற்றியின் சாட்சியம் நடைபெறும். வெற்றியின் சாட்சியம் நடைபெறும். பயப்படாங்க. அது பிசாசு எந்த பிரச்சனை கொண்டாலும் பயப்படாதீங்க. டிசம்பர் 31 கொண்டாலும் பயப்படாதீங்க. ஜெயிச்சு தான் உள்ளுக்குள்ள நுழைகிறோம். ஜெயிச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள நம்ம நுழைகிறோம். ஆகவே இதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது 2012 நமக்கு வெற்றியின் ஆண்டு. இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அது இப்ப கடைசி இந்த சுகத்தை பத்தி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் நமக்கு ஏற்கனவே சொன்ன முதல் பாடம், தெய்வீக பாதுகாவலை வைத்திருக்கிறார், தெய்வீக சுகத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வீகம்னாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இப்ப ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 21:33. பழைய ஏற்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புதிய ஏற்பாடு நல்லா எடுப்பாங்க. பழைய ஏற்பாடுலாம் இருக்குது, புரியுதுக்கு 1-2 வருஷம் வாசிப்போம். 95% மெசேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5% இருக்குது, முடிச்சிடறேன். மத்திய 21:33. வேறொரு ஓமையை கேளுங்கள். இருந்தால் ஏசாயா 5:2-3 வாசிங்க. 5:2-3. ரெண்டாவது வசனமா? முதல் வசனம் கரெக்டா வாசி, ஆரம்பம் வாசியா? 2 ஆரம்பம் அப்படிதான் வருதா? 1 வாசி, 2 வாசி. அவர் அதை வேலி எடுத்து போதும். மற்ற எதையும் வாசிக்கிறோம், இங்கேயும் வாசிக்கிறோம். கவனிங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இந்த உதாரணமே தேவையில்லை. ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சவன் அவன் திராட்சை தோட்டத்துக்கு உரம் போட்டு விதை போறானா இல்லையோ, அதுக்கு என்ன செய்யறான்னா, சொல்லுங்க, வேலி எடுக்கிறான். சொல்லுங்க, வேலி எடுக்கிறான். வேலி எடுக்கிறான். ஒரு தோட்டத்தை வச்சவன் வேலி எடுத்தானா, வீட்டை கட்டுறவன் காம்பவுண்ட் கட்டினானா, வீட்டை கட்டினவன் கீத்து வீட்டை கட்டினவன் அதுக்கு ஒரு கதவு போட்டு அதுக்கு ஒரு பூட்டு போட்டது ஒண்ணுன்னா, உன்னை உருவாக்கி இந்த பூமியில வச்ச ஆண்டவன் உன்னை தொடாதபடிக்கு ஒரு வேலியை கட்டளை வச்சிருக்கிறார். நல்லா வளர்ந்துக்க. சும்மா உன்னை விட்டுல, சும்மா உன்னை உருவாக்குறதில்ல. உனக்கு ஒரு பாதுகாப்பு வைத்துதான் கத்தர் அனுப்பி இருக்கிறார். தூக்குறான் குருவிக்கும் ஒரு பாதுகாப்பு, ஆணைக்கும் ஒரு பாதுகாப்பு, உன் ரத்தத்தில் உள்ள கொசுவுக்கும் ஒரு பாதுகாப்பு, உன்னை கொத்துகிற பாம்புக்கும் ஒரு பாதுகாப்பு வைத்துதான் ஆண்டவர் இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறார். இது விளங்கிக்கணும். சும்மா கத்தர் சும்மா தாய் நினைச்சு கூடாது. கத்தர் நம்மளை மிக அற்புதமாய் பாதுகாக்கிறோம். நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது, யாரும் இழந்துடாதீங்க. இதுதான் நல்ல செய்தி. மார்க் 16-18 கேட்டுக்கோங்க. அதுக்கு பேரு தெய்வீக பாதுகாவல். அந்த தெய்வீக பாதுகாவலை நாம் தினந்தோறும் அதை அனுபவிக்கணும். மார்க் 16-18 எல்லாம் கவனிக்கணும். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நீங்க 2 மட்டும் வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன. மேல் வசனம் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன. ஊழியக்காரன் சொன்னாரா? ஞானஸ்தானம் சொன்னாரா? அந்நிய பாஷை பேசணும் சொன்னாரா? ஜெபிக்கிறவனால் நடக்க அடையாளம் சொன்னாரா? உபவாசிக்கிறவனால் நடக்க அடையாளம் சொன்னாரா? யோக்கியவனால் நடக்க அடையாளம் சொன்னாரா? இல்ல. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள். முதல் அடையாளம் வாசி அடையாளத்தை 2 வாசிப்போம். வாசி, தீ வாசி. எல்லாரும் சொல்லுங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். எவ்வளவு சொல்லிட்டீங்களா? நான் இனிமே நானே பாம்பு அடிச்சுன்னு அற்புதம் போய் பாம்பை கையை பிடிக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கோங்க. ஆனா அது 2 விஷயத்தை விளங்கிக்கோங்க. எல்லாரும் விளங்கிக்கோங்க. வெளிப்பாடு இருக்குது, நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன். இது மனுக்குலத்துக்கு தெரியல, ஆனா என் கண்ணுக்கு அதை தெரியுது, நான் சொல்றேன். தயவுசெய்து யாரும் இழந்துடாதீங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்புறம் என்ன செய்வாரா? அப்புறம் செய்வாங்களா? சாவுக்கேதுவான யாதொன்றை குறித்தாலும் முதல்ல கைப்பற்றி அர்த்தம் சொல்றாங்க. அது அவர்களை சேதப்படுத்தாது. இதுலதான் வெளிப்பாடு வருது. இந்த வெளிப்பாடு இறங்குறாதீங்க. வெளிப்பாட்டை இறங்கினா நாசமா போடுவோம். இப்பதான் நீங்க வெளிப்பாடு சொல்றேன். ஏன் சார்? சாவுக்கு எதுவான ஒண்ணு குடிச்சா ஒருத்தன் சாவானா சாவ மாட்டானா? இப்ப நல்லா கவனிக்கணும். வெளிப்பாட்டை காத்துக்கோங்க. சாவுக்கு எதுவான ஒண்ண நான் குடிச்சா நான் சாவனா சாவ மாட்டேனா? சரி. ஆனா இப்ப இவருங்க என்ன சொல்றாரு?
அதுக்கு என்ன அர்த்தம்னா வீட்டுல போன சோத்துக்கு போல பால்டால குடின்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு தெரியாம உன் சோத்துல பால்டால வச்சா அது உன்னை ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னார். நீ பாம்பு பொத்துல படையப்பா மாதிரி கைக்குள்ள பொத்துக்குள்ள பொத்துக்குள்ள கை வைக்கிறானா தெரியாம உன்னை பாம்பு போட்டு தள்ளிடுச்சுன்னா பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு அது ஒன்றும் உன்னை செய்யாது, அது ஒன்றும் உன்னை அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ரைட்டு. இப்ப கவனிங்க, இப்ப பால்டால குடிச்சா ஒன்னும் ஆகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்லா விளங்கிக்கணும். இதெல்லாம் உங்க உசுரை காப்பாற்றக்கூடிய வசனங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா 1 லிட்டர் பால்டால் குடிச்சா நீங்க என்ன வந்துருவீங்க? அடுத்த மாசம் திருவந்து எங்க வந்துருவீங்க? நீங்க வந்துருவீங்க. விசுவாசிச்சா வந்துருவீங்க. விசுவாசிங்க. சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய வெளிப்பாட்டை கண்டுபிடிங்க. சூப்பரா இருக்கு வெளிப்பாடு. என்னன்னா, சாவுக்கு ஏதுவான உடனே நான் குடிச்சிட்டேன், நான் சாகல, இது எப்படின்னு சொல்லுங்க போதும். இதை கண்டுபிடிச்சீங்கன்னா வெளிப்பாடு வந்துருச்சு. நான் பால்டால் குடிச்சேன்யா, நான் இயற்கைக்குள் தான் இருக்கிறேன் சார், அந்த பால்டால் எனக்கு என்ன கொண்டு ஆகணும் சார். இப்ப கர்த்தர் சொல்றாரு உன்னை சேதப்படுத்தாதுன்னு. நான் என்ன சொல்றேன்னு நினைங்க. என் வெளிப்பாடு என்னன்னா, அப்ப அந்த விஷயம் என்னை பாதிக்காதபடிக்கு, நல்லா கவனிங்க, அந்த விஷயம் என்னை பாதிக்காதபடிக்கு ஏதோ ஒரு சக்தி அங்க தடுக்குதா இல்லையா? அதுதான் தெய்வீக பாதுகாவல். அதைத்தான் நான் சொல்றேன். இதைத்தான் சொல்றேன். பாம்பு கட்டாலும் பயப்படாத, புல்டோசரே வராலும் பயப்படாத. கர்த்தர் உன்னை காக்கும் இருக்கிறார். எப்ப வரணுமோ அப்ப வந்துருவார் சார், பயப்பட வேண்டாம். நீ அவருக்காக வெயிட் பண்ணவே வேண்டாம். அவர் கரெக்டா வந்துருவார். பெல் அடிக்க பின்னாடி வந்துருவார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவான ஒன்று, சாவுக்கேதுவான ஒன்று, சாவுக்கேதுவான ஒன்று என்னை ஒன்றும் செய்யாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? லூக்கா 10:19 வாசிங்க. உன்னத சங்கீதம் 91 எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஆண்டுக்கு சொல்லியிருக்காரு, ஒன்றும் எந்த வழியிலையும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒரு விதத்திலையும் என்னை சேதப்படுத்த முடியாது. கைகளை தட்டு. பிசாசினுடைய எந்த வல்லமையானாலும் எந்த விதத்திலையும் என்னை சேதப்படுத்த முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? தெய்வீக பாதுகாவல். சங்கீதம் 91:4. அவர் உன்னை தமது சிறைகளாலே மூடுவார். சரி, கீழே வாசி, 5 வாசி பார்க்கலாம். கவனிங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இப்ப கவனிங்க, கொள்ளை நோய் உன்னை ஒண்ணும் செய்யாதுன்னு கர்த்தர் சொல்றார். இது கர்த்தருடைய சொத்து, இதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. இதுதான் காணாம பேசம், இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கணும். இதுதான் சொத்து. ஐயா, கொள்ளை நோய் உன்னை ஒண்ணும் செய்யாதுப்பா. ஐயா, கொள்ளை நோய் என்னையா? தொத்து நோய்ப்பா. என்ன நோய்? தொத்து நோய் உன்னை ஒண்ணும் செய்யாதுப்பா. அது என்ன காய்ச்சலா இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. நல்லா கவனிங்க, எந்த காய்ச்சலா இருந்தாலும், டங்கு ஃபீவரா இருந்தாலும் சரி, புதுசா டைனோசர் ஃபீவரா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஃபீவர் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு உன்னை ஒண்ணு. இப்பதான் மறுபடியும் கேட்கிறேன், அது உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கைக்கு உன் கண்ணுக்கும் தெரியாத ஒரு சக்தி உன்னை வேலி எடுத்திருக்குன்னா உன்னை ஒண்ணும் செய்யாம இருக்குது. இதுதான் தெய்வீக பாதுகாவல். இதுலயே 10வது வசனம் வாசிங்க. 91:10. ஆகையால் பொல்லாப்புனா விபத்து. சொல்லுங்க, விபத்து எனக்கு நேரிடாது. சொல்லுங்க, விபத்து எனக்கு நேரிடாது. 2012 விபத்தற்ற ஆண்டு. கைகளை பற்றி வந்து சொல்லுங்க, விபத்து எனக்கு நேரிடாது. உங்க வாழ்நாள்ல விபத்துகளாக கட்ட சொல்றார். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொல்லாப்பு எனக்கு நோ ஆக்சிடென்ட் ஷல் டேக் பிளேஸ் என்று கட்ட சொன்னார். ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடக்காது. அதுக்கு காரணம் சொல்ல நான் சொல்றேன் சார். இதெல்லாம் ஏன்னு பின்னாடி பதில் வருது. ஏன் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் வரும் பின்னாடி சொல்லப்படுறாரு. அது தமிழ்ல காணும், இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல காணும், இங்கிலீஷ் சொல்ற. அப்புறம் சரி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. வியாதி உனக்கு மாத்திரமல்ல, உன் ஆட்சிக்கு மாட்டு கூட வராதுன்னு சொல்றாரு. கைது, அதான் அர்த்தம். உன் கூடாரத்தை அணுகாதுதான். இப்பதானே இப்ப ஏப்பா உன் கூடாரத்தை அணுகாதுன்னா, உன் கூடாரத்தை சுற்றி
உன்னை சுத்தி அவர் ஒரு வேலை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதான தெய்வீக பாதுகாவல். இது இழந்துடாதீங்க. இந்த பாதுகாவலோடு நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இப்ப அடுத்த வாசனை வாசிங்க, 11 வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு யாரு கட்டளையிடுவாரு? சரி, என்ன செய்வாங்க வாசிங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். நான் வந்துடுறேன், நான் வசனத்தை எடுத்துட்டு நான் வரேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாரு அவருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இதுல ஒரு 10க்கு காரணம் 11 எழுதியிருக்கேன். 10வது வசனம் என்ன, 11வது வசனம் என்ன? 10க்கு காரணம் 11 எழுதி வச்சிருக்கேன். வச்சுக்கோங்க. வர இங்கிலீஷ்ல வரேன். இங்கிலீஷ்ல வரும்போது கரெக்டா இருக்கும். இங்கிலீஷ்ல அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் சொல்றேன். இப்ப 10க்கு காரணம் 11 எழுதி வச்சிருக்கிறேன். அது இங்கிலீஷ் என்னன்னு பாத்துக்கலாம். இங்க பாருங்களேன், இங்கிலீஷ் வர்றாரு பாருங்க. நோ ஹார்ம் வில் ஓவர்டேக் யூ. இங்கிலீஷ்ல பாருங்க. அல்லது நோ ஆக்சிடென்ட் வில் ஓவர்டேக் யூ. அது எந்த விபத்தும் எனக்கு நேரிடாது. அப்புறம் பாருங்க, இங்கிலீஷ் ரைட்டா பாருங்க. நோ இல்னஸ் வில் கம் நியர் யுவர் ஹோம். வீட்டு கிட்ட கூட உன் கூடாரத்துக்கு கிட்ட கூட அணுகாதுட்டார். கிட்ட வராது, நெருங்கியே நெருங்காட்டார். நோ இல்னஸ், இல்னஸ்னால உடம்பு சரியாத எல்லாம் வந்துருது. நோ இல்னஸ் வில் கம் ஈவன் நியர் யுவர் ஹோம். உன் வீட்டு கிட்ட கூட வராது. இப்ப பாரு, பிகாஸ் இதுதான் தமிழ்ல நடப்பட்டிருக்குது. பிகாஸ் he will order his angels to protect you in all you do. ஏனென்றால் அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்? உனக்கு ஒரு ஆபத்து வராதபடி உன்னை பாதுகாப்பதற்காக, ஒரு விபத்து வராதபடி உன்னை பாதுகாப்பதற்காக, ஏன் உன் பாவத்திலே கல்லுவராமல் இருப்பதற்காக, ஏன் உன் பாவத்திலே முள்ளு குத்தாமல் இருப்பதற்காக, உன் பாதையெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன் பாதைகளெல்லாம் ஆண்டவருக்கு தம் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். கைகளை கட்டி அதான தெய்வீக பாதுகாவல். தெய்வீக பாதுகாவல். 10க்கு காரணம் 11 இங்கிலீஷ்ல ஃபார்ங்கிற வார்த்தை விடப்பட்டிருக்குது. பிகாஸ் ஏன் உனக்கு ஆபத்து வராது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொன்னா அந்த பின்னாடி 11ல காரணம் சொல்றாரு. அப்ப அந்த பார்ப்பா, நான் ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கப்பா, ஒரு ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வச்சிருக்கிறான்ப்பா. அது அவன் கண்ணுக்கு தெரியாது, அவன் பக்கத்துல இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா உனக்கு ஒரு ஆபத்து கிட்ட வராம பாதுகாக்க வேண்டிய வேலை. அவன் வேலை உன் வேலை இல்ல. உன் வேலை என்ன வேலை? அவர் வச்சிருக்கிறாங்க நம்பி வாயில பேச வேண்டிய வேலை. கைகளை தட்டுங்க. ஒரு பிரதம மந்திரிக்கு இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை கத்தர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறான். அதனால கூட நோய் வராம பிரதம மந்திரி காப்பாற்ற முடியாது. ஆனா உண்மையிலே நோய் வராம கத்தர் பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார். இப்ப என்ன, நம்ம 23 நான் முடிக்க போறேன் செய்தி. நான் முடிச்சிடுறேன். நிறைய இருந்தாலும் பல வேற முடிக்கிறேன். என்ன 23 வாசிப்போம். எல்லாரும் சொல்ல, நம்ம பாசையில பேசுவோம். எனக்கு விரோதமான புள்ளி சொன்னதும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு விரோதமா எந்த மந்திர சக்தியும் இல்லை. கைப்பற்ற பயப்படாத, சும்மா கைப்பற்றக்கூடாது. புரிஞ்சுட்டு கைப்பற்று. ஏன் இல்ல? அவர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு வல்லமை இல்லாம இல்ல, அந்த வல்லமை உண்மை பெறாதபடிக்கு இன்னொரு வல்லமை உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதையா? அதான் சும்மா உட்காந்துட்டு கத்தர் கோழி மேய்ச்சிட்டு இருக்காரு, பன்னி மேய்ச்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் எட்டப்பள்ள மந்திரா இருந்தா உனக்கு என்ன? அவன் பெரிய உலகத்துல பெரிய முனி அமிச்சா உனக்கு என்ன? எந்த முனி அமிச்சா உனக்கு என்னப்பா? புரியுதா பிள்ளைங்களா? அது ஒண்ணுமில்லாம போகிறதுக்கு, அது ஒரு நாலேஜ் கிட்டே வராம உனக்கான அப்படி ஒரு பில்லு சொல்லி செஞ்சு வச்சிருக்காரு தெரியாத அளவுக்கு அந்த வல்லமையை நிர்மலமாக்கி பூஜ்ஜியமாக்குகிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. இதுதான் தெய்வீக பாதுகாவல். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. தெய்வீக பாதுகாவல் விட்டுறாதீங்க. இன்னும் 2 தெய்வீக பாதுகாவல் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். தெய்வீக பாதுகாவல் என்னன்னு விளங்கிக்கோங்க. சும்மா முட்டாத்தனமா அந்த விட்டு வயிற்று வெளியிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காசு செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. விசுவாசிங்க, செயல்படுங்க, கத்தரங்களோட வருவார். வாசிங்க. என்ன? யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். கைகளை பற்றி இதுதான் காரிய வாசன சாட்சி.
அந்த மாட்டுக்கு என் மாட்டுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணுவாரு. இது நீ ஜெபிக்க வேண்டாம், அவர் சொல்லி இருக்கிறாரு. நான் அப்படியாப்பா பண்ணுவேன். உன் வேலை என் வேலை என்ன? அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கை நடக்குது. நம்பினா போய் அதான் வேலை. கைகளை தட்டு நம்பினா, நீங்க நம்பினா போடுவா அந்த காரியம் போடுங்க. நீங்க 10 பேச அவுக்க வேண்டாம். உன் பரிசுத்த 2வது, உன் விசுவாசம் 1வது. உன் ஜபம் பண்ணாதத, இந்த உபவாசம் பண்ணாதத ஐயாவோட விசுவாசம் செஞ்சு முடிச்சுதான் முடிக்கலையா? முடிக்கும். இதுக்காக வந்து ஜபம் பண்ணாத மணிக்கணக்கா என் கடை என் ஆடு வித்தியாசமா இருக்கு இல்ல, என் ஆடு வித்தியாசமா இருக்குன்னு விசுவாசிக்கணும் பேசணும். ஆடு வாங்கும் போது சொல்லு, குட்டி போறதுக்கு முன்னாடியே பேசு, இந்த ஆடு வித்தியாசமா இருக்கு ஆடுன்னு சொல்லுங்க. எப்படி வித்தியாசம் பண்ணார்? 6வது வாசிங்க. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தில் உள்ள அத்தனை மிருக ஜீவன்களும் செத்து போயிற்று, ஒன்றாகிலும் சாகவில்லை. சொல்லுங்க, ஒன்றாகிலும் சாகவில்லை. உன் ஊர்ல இருக்கிற அத்தனை ஆடு சத்தாலும் ஆட்டு குட்டிகளை சாகக்கூடாதியா? கைப்பற்றியா? அதே தான் புல்லு மேயும், அதே தண்ணி தான் குடிக்கணும். அத்தனை ஆடு ஆடு சாவாதியா? அது எப்படியா? அத்தான தொழில பாதுகாப்பு. கைப்பற்று. உனக்கு மாத்திரம் அல்லையா, உன் ஆட்டு குட்டிக்கும் கத்தம் தராரியா? வேறு வீட்டுக்கார் உன் நாய் குட்டிக்கும் கத்தம் சாடுவாரே தருகிறார். நீ செய்ய வேண்டியதாக விசுவாசி பெற்றுக்கொள்ள வேண்டியது. கோரி கொடுத்தாலும் கிடைக்காதியா, நீ விசுவாசி பெற்றுக்கொள். அடுத்தது பாருங்க, 8ஆம் அதிகாரம் 22-23. அதுல யாத்திராமத்துல 8ஆம் அதிகாரம் 22-23. காடுகுடியில நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் முன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வார். கைகளை பற்றி சோத்திர 2012 ஒரு வித்தியாசத்தை உருவாக்க வேண்டும். 12 வித்தியாசத்தை உருவாக்குவார். வித்தியாசத்தை உருவாக்குவார். உன் வீட்டுக்கும் பக்கத்துக்கும் பைபிள தூக்குறவனுக்கும் தூக்காதவனுக்கும், கோயிலுக்கு வந்தவனுக்கும் வராதவனுக்கும், சோத்திரம் சொன்னவனுக்கும் சொல்லாதவனுக்கு glory glory glory. கைகளை காட்டி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறான். ஊரே வேண்டாம் சார், ஊரே வந்து ஊரே தலக்கலை ஊரே பேரு சார், அதான் கர்த்தருடைய நியாயத்திற்கு. ஊரே ஏங்க அந்த பேருக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சு? ஆண்டருடைய பிள்ளை விட்டு வாசல்ல ஒரு பேர் கூட காணாங்க. அதை எல்லா பேரும் சுத்தமா இருக்குது. ஆனா அதை வீட்டாங்க நம்பிச்சு இப்படி கர்த்தர் தன் ஜனங்களை வித்தியாசப்படுத்தினார், விசேஷப்படுத்தினார். வேளாண் சொல்லுங்க, விசேஷப்படுத்தினார். 9:26 9:26. பாருங்க, ஊரே கல்வளையா, ஊரே என்ன மலையா? இந்த ஆண்டோட பிள்ளைங்க என்னங்கெல்லாம் வீட்டுல புரிஞ்சாங்களோ அந்த ஒரு ஊர்ல மாத்திரம் என்ன இல்லையா, கல்மலையில் வந்து கத்த சொல்லுறாங்க. அதுலயும் வித்தியாசம். கைகளை பார்த்து எல்லாமே வித்தியாசமான கத்த சொல்லு. 9 வாதில ஆண்டு அற்புதம் செஞ்சார். 9 வாதில அற்புதம். கடைசி அற்புதம் பாருங்க, பிரசனத்தை முடிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு கைப்பற்றுங்க. உலகமே இருக்காங்கயா, ஒருத்தன் விட்டு வெற்றினு கூட முடிக்க முடியாத பெரிய காடு இருக்கலாம். கத்தர் கேடாரு, என் பிள்ளைகளுக்கு கணக்கில் வெளிச்சான். எப்படிங்க கத்தரை போய் கேளுங்க. கையப்பட்டு இதை விளங்கிக்கோ, கண்களை மூடுவோம், விளங்கால் பண்ணிடுவோம், வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். நீ நான் ஆராதிக்கிறது செத்து போனவர் அல்ல, மாலை தண்ணி விற்கிறவர் அல்ல, கழுத நோக்கிறவர் அல்ல, உண்மை என்னை பாதுகாக்கிறவர், உண்மை என்னை காக்கிற கத்தர். தோல்வி என்பது வாயில வரக்கூடாது. தோல்வி என்பதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. பரலோகத்தில் தோல்வி இல்லை, பரலோகத்தில் வியாதி இல்லை. ஆகவே எனக்கும் வியாதி இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ராஜ்யம் நம்மளுக்கு வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்தை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை கத்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படி போடுவோம். திருமணம் இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன், தோல்வி என்பது உங்களுக்குரிய வார்த்தை அல்ல, வியாதி என்பது உங்களுக்குரிய வார்த்தை அல்ல. யோசிச்சு பாருங்க, உங்களால யோசனை பண்ண முடியாம பரலோகத்துல ஏசி உட்காந்து தலையில கைய வச்சு ஏப்பா தலைவலியா இருக்குன்னு கேட்டா, ரொம்ப ஏப்பா தலையில கை வச்சுன்னு கேட்டா ரொம்ப தலைவலியா இருக்குது, ஏதாவது அமிர்தமே தடவுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. புரியமனவில்ல. பரலோகத்துல இயேசுவோ தேவதேவனோ நீயோ கூட தலைவலியில உட்காராம இருக்கும்போது வெளிப்பாடு சொல்றேன் கேட்டுவா. வெளிப்பாடு
ஏன் பரலோகத்துல தலைவலி இல்லை? கண்ணகிட்ட போய் சொல்லுங்க பரவாயில்ல. ஏன் பரலோகத்துல தலைவலி இல்லை? முதல் தலைவலி இருக்குமா? இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே ரைட். அப்ப ஏன் இருக்காருன்னு காரணம் சொல்லுங்க. தப்பு இல்ல இல்ல என்னங்க? அங்க பிசாசு இல்ல. கேட்குங்க அப்படிங்களா? ஐயா தப்பு நடத்தாரு அமைதியா. ஏங்க பிசாசு கிட்ட யாரு வருது? பிசாசே இல்லைங்க. கைத்தட்டுங்க. பிசாசு இல்ல, அதனால வியாதி இல்ல. இது வாழ்க்கையில பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்னு கத்தர் சொல்றாரு. பிறப்பாக அழித்து விட்டு வெற்றி பெற பிறந்தவன் நீங்க கத்தர் வெற்றி பெற்றிருப்பார். வியாதிக்கு இடம் இல்ல, தலைவலிக்கு இடம் இல்ல. அது அத்து மீறி வந்திருக்கிறான். அத்தை மீற விடாத. அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல விடாத. எனக்கு மாசம் வயிறு வரைக்கும் பேச விடாத. நீ எதற்கு மீறு அவன் ஓடி போய்விடுவான் என்று கத்தர் சொல்லுகிறார். கைகளை கட்டி நன்றி ஆண்டுகிறார், நன்றி ஆண்டுகிறார். பிசாசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்துக்கு பிறந்தால், சட்டத்துக்கு பிறந்தால் அவன் எடுத்து வைத்திருக்கிறான். கத்தர் சொல்றாரு, ஒன்னும் பயப்படாதப்பா, ஒன்னும் எடுத்து வருவாத. அவன் காணாம தேசத்துல போகவன்னா அவன் முள்ளுகளெல்லாம் வெட்டி உனக்காகத்தான் வீடு கட்டி வச்சிருக்கிறான். அந்த தொல்லை அதாட்ட கொடுத்துருப்பான். நீதான் வீடு கட்டாதப்பா வெயிலு மரணம்னுட்டு இங்க பாரு, அவனை வரட்டு அவன் போடுவான். கட்டின வீட்டுக்கு நான் தரான். நீயும் நம்ம போல காசரை போல வீடு கட்டிட்டு இருக்கிறான். கட்டாத வீட்டை கட்ட தருவார், கட்டின வீட்டை கட்ட தருவார், சொதிசான வீட்டை தருவார், நல்ல வீட்டை தருவார். பயப்படாத. கைகளை தட்டு. போட்டு குவிந்து வைக்கிற தொல்லை அவனுக்கு, அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு. கைகளை தட்டு. சோத்திரம் 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 சோத்திரம். வெற்றியால் நட, வெற்றி பவனிடா, வெற்றி பவனிடா, வெற்றி பவனிடா. க்ளோரி 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 க்ளோரி. 2012 இப்பவே பாருங்க. 2012 இப்பவே பாருங்க. 2012 இப்பவே பாருங்க. 2012 அது வெற்றியின் ஆண்டு. எவனா நுழைய போறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், 2012க்குள்ள நீங்க கால் அடி எடுத்து வைக்கும் போது, 2012 உங்க கால் அடி படும்போது, இன்னும் மாற்றி சொல்ல போனா டிசம்பர் 31 9 மணிக்கு நீங்க கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவனை ஜெயிச்சுட்டு தான் நீங்க எழுதி நடைபெறீங்க. பேசுறேன் 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 பேசுறேன். உன் சிங்கலை வாங்கிக்கோ, உன் சிங்கலை வாங்கிக்கோ. காலம் தேனம் ஓடுகிற தானாந்தத்தை சார் 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 ஆண்டு வெற்றி கொடுக்கிறார். சோத்திரம் ஆண்டுகிறார், சோத்திரம் ஆண்டுகிறார், சோத்திரம் ஆண்டுகிறார், சோத்திரம். நன்றி 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 நன்றி. சந்தனபியான் தர ஓ க்ளோரி 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 க்ளோரி. நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். இது திருவிருந்துக்கான நேரம் வரிசையாக இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம்.
Yeah.